எல்லோருக்கும் வணக்கம். சவுண்ட் தெளிவா கேக்குதா? மியூட் ஆயிடுச்சு போல. கேக்குதா சவுண்டு? கேக்குது சார். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து 2 சப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஜியாகிரபி அண்ட் என்வாயர்மெண்ட்ல குரூப் 1ல கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம வந்து பகுப்பாய்வு வந்து பண்ண போறோம். எங்க இருந்து கொஸ்டின் வந்திருக்கு அப்படிங்கிறத இது பண்ண போறோம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் குரூப் 1 சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்டேட் பண்ணதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் குரூப் 1 எக்ஸாம் வந்தாலும் வந்து வரலாம், ஆனால் டைம் இருக்கும், ரைட்டா? அதனால யாரும் பதட்டப்படவோ பயப்படவோ வந்து செய்யாதீங்க. கரெக்டான முறையில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ஓட நோட்டிஃபிகேஷன் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. பல்க் வேக்கன்சி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, ரைட்டா? அது உண்மைத்தன்மை கரெக்டாக தெரியல. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து எலெக்ஷன் வர்றதுனால ஒரு 15,000க்கு மேல ஒரு பல்க் வேகன்சி வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். அதனால அதுக்கும் கொஞ்சம் ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். எல்லாத்துக்கும் பேஸ் ஸ்கூல் புக்கு தான். ஸ்கூல் புக்கையும் பழைய வினாத்தாளையும் உங்களே நம்பாம நீங்க யாரை நம்பி எத்தனை ஆயிரம் லட்சம் கட்டினாலும் அது வந்து வேஸ்ட் தான். அதனால உங்களை முதல்ல நம்புங்க, நீங்க ஜெயிக்க முடியும்னு நம்புங்க. எல்லாமே ஸ்கூல்ல வந்து நல்லா படிச்சு நல்ல ஸ்கோர் பண்ணி தான் வந்து இருந்திருப்பீங்க, எப்படி பாஸ் பண்ணியிருக்கோம். அதனால ஸ்கூல் புக்கு தான் எல்லாம், அதை ஒழுங்கா வந்து படிங்க. அதை காப்பி பண்ணி மெட்டீரியல் அப்படிங்கக்கூடிய ஃபார்மெட்ல நான் வந்து வித்தாங்க அப்படின்னா அதை வாங்கினா தான், அதை படிச்சாதான் திருப்தி அப்படிங்கக்கூடிய மனநிலையில இருக்காதீங்க. ஸோ நேற்று குரூப் 1ஓட சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுல எத்திக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் வந்து சேர்த்திருக்காங்க. ஸோ எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே யூபிஎஸ்சியில எத்திக்ஸ் சப்ஜெக்டை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே டெலகிராம் குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எத்திக்ஸ் வந்து நம்ம யூபிஎஸ்சியில நமக்கு எத்திக்ஸ் பேப்பர் வந்து இருக்கு. நான் யூபிஎஸ்சி 2-in-1 புத்தகத்துல தெளிவான முறையில் நான் வந்து கொடுத்துருப்பேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸோட ஜெனரல் ஸ்டடிஸ் 4ல் 250 மார்க் வந்து கேட்பாங்க. ஸோ அதில் எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கக்கூடிய டாபிக்ஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இது எல்லாமே இப்போ வந்திருக்கக்கூடிய குரூப் 1லையும் அதே டாபிக்ஸ் தான். ஹியூமன் இன்டர்ஃபேஸ், ஓகே, டெஃபினிஷன் ஸ்கோப் ஆஃப் எத்திக்ஸ், ஸ்கூல் ஆஃப் பிலாசபி, எத்திக்ஸ் இன் திருக்குறள், ஓகே, இது எல்லாமே ஏற்கனவே இங்க யூபிஎஸ்சியில் இருக்கக்கூடியதான். நம்ம டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான முறையில் வந்து டைமென்ஷன் ஆஃப் எத்திக்ஸ், என்வாயர்மெண்ட் எத்திக்ஸ், இந்த மாதிரி ஒரு சில டைப்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்யூரேட்டாக இது வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து போட்டிருக்கோம். இதை மட்டும் நீங்கள் வந்து படிச்சீங்கன்னா போதும். ஹியூமன் வேல்யூ லெசன் ஃப்ரம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் வந்து கேட்பாங்க. புத்தருடைய டெக்னிக்கு, அப்துல் கலாமோடைய சார்ந்த விஷயங்கள், மகாத்மா காந்தி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இது ஏற்கனவே உள்ளதுதான். இந்த இருக்குல்ல ஆட்டிடியூடு. ஸோ ஆட்டிடியூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் சர்வனுடைய ஆட்டிடியூட் ஓரியன்டா, சிவில் சர்வெண்ட், எல்லாமே உங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு அப்படிங்கக்கூடியது. இங்க இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான் எங்க கொடுத்துருக்காங்க, குரூப் 1லேயே வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா? மாரல், பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட்ஸ், இதெல்லாம் இது எல்லாமே ஈஸி தான். எல்லாமே ஜென்ரலா நம்ம வந்து கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு எழுதக்கூடிய விதம் தான். இதுக்கு வந்து நீங்க படிக்கவே வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால ஈஸியா இதை வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ரீசெண்டா நியூஸ் பேப்பர் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து பாத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி பிளஸ் வந்து கரப்ஷன்ஸ், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இது ஏற்கனவே நான் வந்து தெளிவா வந்து கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட்ஸ், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எம்பத்தி சிம்பத்தி சார்ந்த விஷயங்கள், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த விஷயங்கள், ஸோ அதுக்கப்புறம் மாரல் திங்கர்ஸ் ஓரியன்டா, இது எல்லாமே ஏற்கனவே கேட்கப்பட்டதான். அதுக்கப்புறம் இந்த டாபிக்ஸ் அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. பப்ளிக் சிவில் சர்வீஸோட வேல்யூஸ் ஓரியன்டா கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த கொஸ்டினை மட்டும் எடுத்து நீங்கள் எப்படி கேட்டிருக்காங்கன்னு அதை 2 பக்கம் எழுதி பார்த்துக்கிங்கனாலே போதும். எல்லாமே யூபிஎஸ்சியோட சிலபஸ் தான். இங்கே ஒவ்வொன்றையும் உடச்சு வந்து கொடுத்துருப்பேன். பப்ளிக்கில் என்ன மாதிரி ஒரு எஃபெக்டிவ் பப்ளிக் சர்வெண்டா இருக்கிறதுக்கான எத்திக்கல் சார்ந்த விஷயங்கள், ஒரே கொஸ்டினை தான் வந்து திரும்ப வந்து கேட்பாங்க, ரைட்டா? ஸோ அதனால இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். ரொம்ப அக்கௌண்டபிலிட்டியில் வந்து பாருங்க, சோசியல் ஆடிட்டு, இந்த இது இருக்கு இல்லையா, கிராமப்புற பஞ்சாயத்து, அந்த மாதிரி அக்கௌண்டபிலிட்டி இப்படிதான் வந்து கேட்பாங்க. ஸோ ஃபண்டிங்கு, சிஎஸ்ஆர் ஃபண்டிங்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதை நினச்சி நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். ஜென்ரலாக நீங்கள் அதோட டெஃபினிஷன் மட்டும் ஒவ்வொன்றுக்கும் மீனிங் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே அந்த கொஸ்டின்ஸை அழகா ரீசெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எல்லாமே அதான். முன்னாடி வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நேரடியாக வந்து கேட்பாங்க. அதை வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடச்சு வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் ஆட்சியர்கல்வியில உங்களுக்கு வந்து டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆட்சியர்கல்வியில எதுக்கு நான் 292 டாபிக்ஸ் வந்து உருவாக்கியிருக்கேன்னா யூபிஎஸ்சி, டிஎன்பிசி எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி வந்து உருவாக்கியிருக்கேன்.
இப்போ கொண்டு வந்த குரூப் 1 சிலபஸ்லயும் வந்து குரூப் 1 மெயின் சிலபஸ்லயும் நாங்க சப் டாபிக் வந்து கிரியேட் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ரைட்டா? ஸோ அதனால நீங்க ஆச்சரியக்கல்வியோட டாபிக்ஸ் டிஎன்பிசியோட சிலபஸை மட்டும் வச்சு படிச்சீங்க அப்படின்னா போதுமானது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாசஸ் அந்த இதில் தான் வந்து வரும். இதெல்லாம் ஜிஎஸ்டி இதெல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாசஸ் கீழே தான் வந்து வரும். அதனால இதை நினைச்சு ரொம்ப பயப்பட்டுறாதீங்க. எல்லாமே ஏற்கனவே உள்ள டாபிக்ஸ் தான். ஏன்னா முன்னாடி தனித்தனியா வந்து கொடுத்துருந்தாங்க, இப்போ ஒரு ஹெட்டிங் கொடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே நான் ஆச்சரியக்கல்வியில உடைச்சிருப்பேன். முன்னாடி வந்து எப்படி படிக்கணும் பாலிட்டி அப்படிங்கிறதுல சொல்லியிருப்பேன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதெல்லாம் அந்த ஃபார்மெட்ல கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஆர்கனைஸ்டா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கெமிஸ்ட்ரி இது வரைக்கும் வந்து கெமிஸ்ட்ரி டாபிக்ஸ். இது குரூப் 2ல இருக்கக்கூடியது. ரைட்டா? அதுக்கப்புறம் இது கிரிப்டோ கரன்சி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில வந்து கேட்பாங்க. அதான் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இது கிராபிக் பேட்டர்ன் நீங்க வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இதெல்லாம் நான் ஏற்கனவே யூபிஎஸ்சி 2-in-1ல தெளிவா வந்து கொடுத்துருப்பேன். அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி ஓகே அண்ட் ஜெனடிக்கல் மாடிஃபை கிராப்ஸ் ஜெனடிக்கல் மாடிஃபை சார்ந்த விஷயங்கள் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இது எல்லாமே யூபிஎஸ்சில ரெகுலரா வந்து கேட்பாங்க. யூபிஎஸ்சில ப்ரிலிம்ஸ்ல மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது ரெகுலரா கேட்கக்கூடிய ஃபார்மெட்டு. நான் ஏற்கனவே கொஸ்டின்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கேன். நீங்க அதை மட்டும் இப்போ அக்ரிகல்ச்சரா எப்படி உடைக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ரிசர்ச் பண்ணி நான் வந்து கொடுத்துருக்கேன். அதையே தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மெயின்ஸ் சிலபஸா வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க ஆச்சரியக்கல்வியோட யூபிஎஸ்சி 2-in-1 வந்து வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு ப்ராப்பரா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலே ஈஸியா நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ நான் ப்ரூஃப் கூட நான் வந்து காமிக்கிறேன். எப்படி காமிக்கிறேன்னு பாருங்க. ஸோ இப்போ வந்து அக்ரிகல்ச்சர்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க இல்லையா? நான் என்ன கொடுத்துருக்கேன்? அக்ரிகல்ச்சர் ஓரியன்டா ஆக்ட். ரைட்டா? அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ப்ரைசஸ், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஃபார்மிங் மெத்தட், கிராஃப்ட் டைவர்சிஃபிகேஷன்ஸ், ஆர்கானிக் ஃபார்மிங் இதெல்லாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா கிராப்ஸ் லைக் வந்து ரைஸ் வீட்டு இதெல்லாம் பற்றி வந்து படிப்போம். அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஸ்கீம்ஸ். ரைட்டா? அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா இரிகேஷன் சார்ந்தது. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ட்ரேட் சம்பந்தமா, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா இம்பார்ட்டன்ட் கன்சர்வேஷன் சம்பந்தமா, அக்ரிகல்ச்சர் எப்படி கிளைமேட் சேஞ்சை வந்து இது பண்றது, அக்ரிகல்ச்சர் ஓரியன்டா டெக்னாலஜி. ரைட்டா? இதை தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இங்க குரூப் 1 சிலபஸை காமிக்கிறேன். கிராப்பிங் பேட்டர்ன், ஆர்கானிக் ஃபார்மிங் ஓகே. அதுக்கப்புறம் ஜெனடிக்கல் மாடிஃபை இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குள்ள படிப்போம். ஓகே. அதுக்கப்புறம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், பயோசேஃப்டி இது எல்லாமே உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சியில் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னே ஒரு செப்பரேட் டாபிக்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுக்கு கீழே நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ இதே மாதிரி அக்ரிகல்ச்சர் கீழே ஃபுட் ப்ராசஸிங் கீழே அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஆக்ட் ஓகே லேண்ட் ரிஃபார்மு பாவர்ட்டி இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பேன். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னு செப்பரேட்டாக வந்து ஒரு டாபிக்ஸ் வந்து இருக்கும். அதையும் நீங்கள் வந்து படிக்கணும். அது வந்து உங்களுக்கு இதுதான் நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வந்து வரக்கூடியது. அந்த டாபிக்ஸும் வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அது எல்லாத்தையும் தள்ளி வந்து கேட்பாங்க. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படிங்கிறது யூபிஎஸ்சியில் ஒரு மெயின் டாபிக்ஸ். இங்க பாருங்க, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் மெடிசின் ஓரியன்டா, இன்டெலெக்சுவல் டிஜிட்டல் லைப்ரரி ஓரியன்டா, பேட்டன் ரைட்ஸ். ஓகே. இப்போ வந்து குஜராத்ல வந்து பொட்டேட்டோ இது பண்றதுல இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி பிரச்சனை பேட்டன் ரைட்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ அது எல்லாமே இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஓரியன்டா நீங்க வந்து படிச்சுக்கிட்டீங்கன்னா இது எல்லாமே யூபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ரைட்டா? அதுக்கப்புறம் இங்க அக்ரிகல்ச்சர் என்ன சொன்னாங்க? பயோடெக்னாலஜி அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க. ரைட்டா? அக்ரிகல்ச்சருடைய பயோடெக்னாலஜி இங்க என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாருங்க. பயோடெக்னாலஜியோட அச்சீவ்மெண்ட் சார்ந்தது, பயோடெக்னாலஜி எப்படி வந்து ஃபார்மர்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்றது, ஜெனடிக்கல் இன்ஜினியரிங் ஓரியன்டா, ஃபுட் செக்யூரிட்டி ஓரியன்டா, ஜெனடிக்கல் மாடிஃபைடு கிராப்ஸ், பிடி காட்டன்ஸ் இதெல்லாம் யூபிஎஸ்சில பல நாளா துவச்சு போட்ட ஒன்னதான் என்ன பண்ணியிருக்காங்க டிஎன்பிசில சிலபஸா வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இது எல்லாமே ஏற்கனவே நீங்க இதே பேட்டர்ன்ல என்ன பண்ணணும்னா ப்ரிலிம்ஸ்க்கு வந்து படிக்கணும். இப்போ மெயின்ஸ்க்கு படிக்கணும் இல்லையா? இதே பேட்டர்ல தான் நீங்க வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து படிப்பீங்க. அதனால யூபிஎஸ்சியோட ஃபார்மெட்டை நீங்க வந்து ஃபுல்லா வந்து அடாப்ட் பண்ணிக்கோங்க. அடாப்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இதோட சாராம்சமே உங்களுக்கு தெரியும். அதனால இதை மட்டும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா எளிமையான முறையில நீங்க வந்து இது பண்ணிடலாம். கொஸ்டின் எப்படி கேட்குறாங்களோ அதுபடி தான் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுடைய வெற்றியை யாராலுமே வந்து தடுக்க முடியாது. நீங்க படிக்க வேண்டியது வெறும் 20% தான். வெறும் 20% தான். ஸோ அதை என்ன பண்ணி நீங்க வந்து படிக்கணும். இங்க பாருங்க, ப்ரிலிம்ஸ்ல பயோ ஃபெர்டிலைசர் ஓரியன்டா, ஜெனடிக்கல் இன்ஜினியரிங் ஓரியன்டா, ஜிஎம் மஸ்டர் ஓரியன்டா, பிடி பிரிஞ்சால் ஓரியன்டா, கோல்டன் ரைஸ் ஓரியன்டா, இப்படிதான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்? இதை வந்து அக்யூரேட்டா நீங்க வந்து படிக்கணும். ஸோ இந்த குரூப் 1 சிலபஸ் அப்படிங்கிறது இது முன்னாடியே வந்து கேட்பாங்க. இதே ஃபார்மெட்ல கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இப்போ
சப்டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் இது வந்து பயாலஜி நீங்க வந்து படிக்கணும். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் இதுவும் பயாலஜி ஓரியன்டா வந்து படிக்கணும். ஸோ இது வந்து ஃபுல்லா சயின்ஸ் ஓரியன்டா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டா, இது ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டா படிப்பீங்க. எல்லாமே ஏற்கனவே இருக்கக்கூடிய சிலபஸ் தான். இதை மட்டும் தான் இது பண்ணியிருக்காங்க. என்ன சிலபஸ் ஏற்கனவே இருந்தது தான், அது கூட என்ன பண்ணிருக்காங்க, சப் டாபிக் தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால இதை பார்த்து நீங்க வந்து ரொம்ப பயந்து போய் இது பண்ணிடக்கூடாது. ஏற்கனவே இருக்கக்கூடியதான். ரைட்டா? ஸோ அதனால இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, ப்ராப்பரா நீங்க வந்து இது பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி சிலபஸை 3 வாட்டி கைப்பட எழுதுங்க. எழுதினாலே போதுமானது. நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன். அங்க சென்ட்ரல் லெவல்ல 1857 ரிவால்ட் படிச்சோம்னா, தமிழ்நாட்டு லெவல்ல வேலூர் சிப்பாய்களும் படிக்கணும்னு சொன்னேன். ஏற்கனவே பிரிச்சிருப்போம் ஆட்சியர் கல்வியில. அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் புதுசான விஷயங்கள் வந்து கிடையாது. அதனால இது பண்ணாதீங்க. ஸோ சைல்ட் லேபர் ஓரியன்டா, சில்ட்ரன்ஸ் அப்படின்னா சில்ட்ரன்ஸ் ஓரியன்டா ஆக்ட் படிக்கணும், ஸ்கீம்ஸ் வந்து படிக்கணும், அவங்களுடைய பிரச்சனை வந்து படிக்கணும், அதோட சொல்யூஷன் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதான் இங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உடைச்சு உடைச்சு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ அதனால ஃபெர்டிலிட்டி, மோர்டாலிட்டி, பாப்புலேஷன் கண்ட்ரோலு, ஸோ இதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான். சப் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும், இதை வந்து இது பண்ணணும். சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வெப்சைட்ல வந்து எடுக்கலாம். ரைட்டா? இன்னும் சிலபஸ் சென்ட் பண்ணுங்க, பிடிஎஃப் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு நேற்றே நான் வந்து சொல்லியிருக்கேன். டிஎன்பிசி வெப்சைட்ல ரெக்யர்மெண்ட்ல போயிட்டு சிலபஸ் அப்படி இருக்கும், அதில் ரிவைஸ் சிலபஸ்ல நீங்க போய் வந்து எடுத்துக்கலாம். ரைட்டா? போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நானும் அனுப்ப மாட்டேன். அதையாவது ஒழுங்கா வந்து சொந்தமா வந்து முயற்சி பண்ணுங்க. டிஎன்பிசி வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து இதுல போய் எடுக்கணும். டிஎன்பிசி வெப்சைட்டை பயன்படுத்த ஆரம்பிக்கணும். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பார்ப்போம். என்ன டாபிக், ஜியோகிராஃபில என்னென்ன கொஸ்டின்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சோர்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ நேற்றே நான் ஒவ்வொரு டாப்பிக்கும் தெளிவான முறையில் குரூப் 1ல கேட்கப்பட்ட கேள்வியை நான் வந்து பட்டியலிட்டு வந்து சொன்னேன். ஸோ உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல்ல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுடைய எஜுகேஷன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. திராவிட மொழியுடைய ஆதி திராவிட தமிழர்கள் வந்து வாழ்ந்த இடங்கள் சார்ந்த அவங்களுடைய சார்ந்த விஷயங்கள் அண்ட் அயல்நாட்டு வணிகம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாகரிகத்துக்கும் பண்பாட்டுக்கும் பொருளாதார ரிலேஷன்ஷிப் வந்து கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக், சங்ககால மியூசிக் பற்றி கேட்டிருந்தாங்க, மீடியா பற்றி கேட்டிருந்தாங்க, ப்ளஸ் வந்து புவிசார் பாரம்பரிய தலங்களை பற்றி கேட்டிருந்தாங்க, அண்ட் வந்து பிரசாத் பாரதியை பற்றி, அண்ட் வந்து 75th இது சுதந்திர திருநாளை பற்றி வந்து கேட்டிருந்தாங்க. சோசியல் ரிஃபார்ம்ல 2 தான் வந்து கேட்டிருந்தாங்க. ரைட்டா? ஸோ முஸ்லீம் ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க, நார்மல் சோசியல் ரிஃபார்ம் கேட்டிருந்தாங்க. யூரோப்பியன் நிறைவேல பிரெஞ்சு அண்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஓரியன்டா கேட்கப்பட்டிருந்துச்சு. அடுத்து ஆஃப்டர் 1940க்கு அப்புறம் நடந்த இண்டிபெண்டன்ஸ் ஈவெண்ட்டை பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கரை பற்றி கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடு கம்யூனிஸ்டோட கான்செப்ட் கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடுடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஓரியன்டா, தென் வந்து பார்த்தீங்கன்னா வஉசியை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினை அப்படியே ஒவ்வொன்றா நீங்க வந்து பார்த்துக்கிட்டு இருங்க. நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். பார்த்துக்கிட்டு இருங்க, நான் வந்துடுறேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபி தலைப்பு வந்து பார்க்க போறோம். ஸோ ஜாகிரபில என்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. யாராவது வாசிங்க. இந்த 2 கொஸ்டினை வாசித்துருங்க. Explain the impact of Indian ocean currents on the monsoons. List out and explain the major historical landmarks of eastern coastal part of India. இந்த கொஸ்டினுமே எதுல இருந்து கேட்டிருக்காங்கன்னா இந்தியன் ஓஷன் தான் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா, இது ஜாகிரபில இந்தியன் ஓஷன் ஓரியன்டா கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கூல் புத்தகத்துல இந்த கண்டென்ட் இருக்கா அப்படின்னு வந்து பார்க்க போறோம். ரைட்டா, ஸ்கூல் புக்கில் இல்லாத விஷயமே வந்து கிடையாது. ஸ்கூல் புக்கை ஒழுங்கா படிச்சிங்க அப்படின்னா எந்த எக்ஸாம்லையும் உங்களால சிறப்பான முறையில தேர்ச்சி பெற முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஜாகிரபிய ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு அப்படிங்கிறத நான் என்ன பண்றேன் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அக்யூரேட்டா வந்து சொல்றேன். அப்போ நீங்க ஸ்கூல் புக்கை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில தெரிஞ்சுக்கணும். ஃபைல் கொஞ்சம் ஹெவியான லோடு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸ்கூல் புக்ல நமக்கு வந்து இப்போ சொன்ன டாபிக்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புத்தகத்துல ஜாகிரபி புத்தகத்துல ஓசனோகிராஃபி அப்படிங்கக்கூடிய டாபிக் 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. 11th ஸ்டாண்டர்ட்ல நீர்க்கோளம் அப்படிங்கக்கூடிய தலைப்பு வந்திருக்கு. அந்த தலைப்புல உங்களுக்கு ஓசோன் சார்ந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்திருக்கு. ரைட்டா, இதுல ஓசனோகிராஃபி ஓரியன்டான தகவலை நீங்க என்ன பண்ணிக்கணும், முக்கியமா நீங்க வந்து படிச்சுக்கணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓசோன் ஓரியன்டான விஷயத்த, ஓசனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஓரியன்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நீங்க வந்து பார்த்து வச்சுக்கணும். இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓஷன் கரண்ட் ஓரியன்டா, ரைட்டா, ஓஷன் கரண்ட் ஓரியன்டா கண்டென்ட் வந்து இருக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல நீர்க்கோளம் அப்படிங்கக்கூடிய டாபிக். இதுல 11th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் நம்பர் 5ல வந்து இருக்கு. ரைட்டா, ஸோ இது ஏற்கனவே நான் உங்களுக்கு கிளாஸ்ல நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இங்க கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இப்போ வந்து அதாவது பருவமழையில் இந்திய பெருங்கடல் நீரோட்டங்களின் தாக்கம், அதோட இம்பாக்ட் என்னன்னு வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா, அப்போ இதோட பேஸ் என்னது, ஸ்கூல் புக் தான். அப்போ ஓசனோகிராஃபியோட எல்லாரும் சவுண்டு தெளிவா கேக்குதா, சத்தமா பேசுங்கிறாங்க. ஓகே, அதோட இம்பாக்ட் வந்து பார்க்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, நேரம் வந்து ஸ்கூல் புக்கு போறீங்க. ஸ்கூல் புக்ல ஓசனோகிராஃபி சாப்டர் எடுக்கிறீங்க. அதுல ஓசனோகிராஃபி ஓரியன்டா வந்திருக்கும். இப்ப இந்தியன் ஓஷன்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். இந்தியன் ஓஷன்ஸ் அப்படிங்கிறது மேப் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்தியன் ஓஷன்ஸ்ங்கிறது எது வரைக்கும் இருக்கும், அதோட லொகேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதை என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உள் வாங்கிக்கணும். உள் வாங்கிட்டீங்கனாலே முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கொஸ்டினை வந்து உள் வாங்கணும். உள் வாங்கிட்டு அதை வந்து தனித்தனியா வந்து உடைக்கணும். தனித்தனியா உடைச்சிங்கன்னா அதோட மீனிங்கை நீங்க வந்து கரெக்டா வந்து பிடிச்சிடலாம். அப்போ நீங்க ஸ்கூல் புத்தகத்தோட பேஸ் என்ன இருக்கு, இந்தியன் ஓஷனுடைய முக்கியமான இது. ஸோ இந்தியன் ஓஷன்ல என்னென்ன ஓஷன் கரண்ட்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து மேப் ஓரியன்டா எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு என்ன பண்ணணும், ப்ராப்பரா நீங்க வந்து படிக்கணும். ஸோ அப்போ இந்தியன் ஓஷன் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்கன்னா இந்தியன் ஓஷன் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படிங்கக்கூடிய தகவலை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா, இது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இந்தியாவோட மான்சூன். அப்போ பருவமழையில, அப்போ பருவமழை எப்படி வந்து உருவாகுது அப்படிங்கக்கூடிய கான்செப்ட் ஓஷன் கரண்ட் சார்ந்தது. அது வந்து எப்படிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தாக்கத்தை வந்து உருவாக்குது அப்படிங்கிறது. அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதை வந்து என்ன பண்ணலாம், டயக்ராம் போட்டு நீங்க வந்து ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதை நீங்க என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்கூல் புத்தகத்துல நான் சொன்ன மாதிரி 11th ஸ்டாண்டர்ட்ல நீர்க்கோளம் அப்படிங்கக்கூடிய டாபிக்ஸ்ல தெளிவான தகவல் வந்திருக்கு. இதுல நீங்க வந்து தகவல் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல நிலப்பரப்பும் பெருங்கடலும் அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக்ஸ் வந்திருக்கு. இதுல பேசிக்ஸ், கடல் சார்ந்த விஷயங்களை பேசிக்ஸை நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட்ல நீர்க்கோளம்னு ஒரு டாபிக்ஸ் வந்திருக்கு. நான் ஏற்கனவே சமச்சீர் கல்வி புத்தகத்தை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத
நான் வந்து பல மணி நேரம், கிட்டத்தட்ட 11 மணி நேரம் வந்து எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதை போய் தயவு செய்து வந்து பாருங்க. எப்படி ஸ்கூல் புக்கை படிக்கணும், எப்படி கொஸ்டின் அப்ரோச் பண்ணணும், எல்லாமே வந்து சொல்லியிருப்பேன். ரைட்டா? இப்ப இந்தியன் ஓஷன் அப்படின்னா உங்களுக்கு இந்திய பெருங்கடல் இந்த மேப்ல இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், எக்ஸாம்ல உடனே மேப் வந்து வரைஞ்சிடணும். மேப்பை வரைஞ்சுதான் நீங்க என்ன பண்ணணும், எக்ஸ்பிளைன் வந்து பண்ணணும். மேப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணு. ரைட்டா? ஸோ மேப் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, ப்ராப்பரா இது பண்ணுங்க. அப்ப இந்தியன் ஓஷனுங்கிறது அப் டு இங்க வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல என்னெல்லாம் வந்து பாருங்க, பூமத்திய ரேகை மண்டல நீரோட்டம், ஓகே, புவியிடை கோட்டு நீரோட்டம், தென் வட, இது வட பூமத்திய ரேகை, இது தென் பூமத்திய ரேகை. அடுத்து மேற்கு ஆஸ்திரேலியா கரண்ட் வந்து இருக்கு. ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 2 கரண்ட் வந்திருக்கும். அந்த கரண்ட் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க, டயக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா விளக்கணும் இல்லையா, விளக்குறதுக்கு உங்களுக்கு டயக்ராம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால ஸ்கூல் புத்தகத்தை என்ன பண்ணுங்க, ப்ராப்பரா வந்து படிங்க. ஓகே, மெசோபட்டோமியா வந்திருக்கு. ஓகே, மொசாம்பிக் கரண்ட். ஓகே, அப்போ இந்திய பெருங்கடல் வந்து அப் டு இங்க வரைக்கும் வந்து வரும். அந்த லொகேஷனை என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில தெரிஞ்சுக்கணும். இப்ப புரியுதா? நீங்க ஸ்கூல் புத்தகத்தை ஒழுங்கா வந்து படிக்கணும். ஸ்கூல் புக்ல உங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்திருக்கும். அப்போ இது ரிலேட்டடா என்னென்ன கரண்ட்லாம் வந்திருக்கும், இந்திய பெருங்கடல்ல இருக்கக்கூடிய கரண்ட் என்னெல்லாம் வந்திருக்கு, மேற்கு ஆஸ்திரேலியா கரண்ட், இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இது என்ன பண்ணும், பாலைவனம் வந்து உருவாக்குது. ஸோ அப்போ வந்து ஹாட்டா இருக்குமா, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இப்படிதான் நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து படிக்கணும். 11th ஸ்டாண்டர்ட்ல, 6th ஸ்டாண்டர்ட்ல, 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. இதுல பேசிக்ஸ் வந்து கத்துக்கிட்டு அது இந்தியன் மான்சூனை எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கக்கூடிய விஷயத்த கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்டா யோசித்தீங்கனாலே இந்த ஆன்சர் நீங்க வந்து எழுதிடலாம். ரைட்டா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க ஸ்கூல் புத்தகத்துல பேசிக்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்து மேஜர் ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க் ஈஸ்ட் கோஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க் அப்படின்னா வரலாற்றுல நில அடையாளங்கள். இப்போ ஹிஸ்டாரிக்கல் அப்படிங்கக்கூடிய ஒரு லேண்ட்மார்க் அப்படிங்கக்கூடிய கான்செப்ட் இருக்கு. ஈஸ்டர்ன் கோஸ்டல் பார்ட் அப்படிங்கக்கூடிய இந்தியாவின் கிழக்கு கடற்கரை பகுதி அப்படிங்கிறது இருக்கு. இப்போ ஒவ்வொன்றுக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஆன்சர் எழுதும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்மேட் இருக்கு. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி எழுதுனீங்கன்னா அது ஒரு ஃபார்மேட்டு, பாலிட்டி எழுதினா ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணணும். இது தொடர்ந்து நீங்க வந்து பயிற்சி எடுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துடும். அதனால நீங்க என்ன பண்ணணும், எப்படி சவுண்டு இப்போ தெளிவா கேக்குதா? சவுண்டு கேக்குதா, கம்மியா இருக்குதா? கேக்குது சார். கேக்குது சார். இப்போ ஈஸ்ட் கோஸ்ட் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன். அப்ப ஈஸ்ட் கோஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நீங்க ஸ்கூல் புக்லயே உங்களுக்கு வந்து கோஸ்டல் பிளேன் அப்படிங்கக்கூடிய டாபிக்ஸ்ல நீங்க வந்து பார்க்கலாம். இப்போ ஈஸ்ட் கோஸ்ட் அப்படிங்கிறது நான் வந்து இதுல டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இப்போ லொகேஷன் வந்து பாருங்க. இப்போ கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரீசெண்டா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ரைட்டா? அப்போ கோரமண்டல் கோஸ்ட் எங்க வந்து இருக்கு, கன்னியாகுமரியில இருந்து ஆந்திரா வரைக்கும் வந்திருக்கு. அடுத்து ஆந்திராவில இருந்து ஒடிசா வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நார்த் சர்க்கஸ் அப்படிங்கக்கூடிய இது. ஓகே, அடுத்து உட்கல் பிளெயின் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒடிசாவுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் வந்திருக்கு. இந்த வெஸ்ட் சைடு மலபாரு, அதுக்கடுத்து கொங்கனு, கத்திவார் ரீஜியன், கட்சி, இதெல்லாம் வந்து தேவை கிடையாது. ஈஸ்டர்ன் ரீஜியன்ல தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து உங்களுக்கு கோஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்ப்போம் இல்லையா, அதுல வந்து தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ இந்த இடத்துல கன்னியாகுமரி இருக்கு, அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான். இந்த இடத்துல ஒரு ராமேஸ்வரம் அப்படிங்கக்கூடிய பகுதி வந்திருக்கு, அது ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க் தான். ஸோ இந்த மாதிரி இங்க வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு கொடிக்கரை பார்க் வந்து இருக்கும். ரைட்டா? ஸோ அதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இவனுங்க பிரெஞ்சுக்காரங்க, பிரெஞ்சு, பிரிட்டிஷ்காரனுங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தலைமைச் செயலகம் சென்னையில வந்து இருக்கு. ரைட்டா? இதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான வழிபாடு தலங்கள் ஈஸ்ட் நமக்கு என்ன ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து இருக்கும், கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து இருக்கும். ஸோ அது ஓகே. இந்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா கட்டாக் அப்படிங்கக்கூடிய பகுதி வந்து இருக்கும். ஒடிசாவுடைய கோயில்கள், வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் இருக்கும். சுனாமியோட முக்கியமான தலங்கள் வந்து இருக்கும். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பெங்கால் டைகர் ஃபேமஸ், ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இந்த இடத்துல. ரைட்டா? அப்போ ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் என்னெல்லாம் வந்து இருக்கு, அது வந்து நீங்க மல்டிபிள் ஃபேக்டர்ல வந்து எழுதலாம். ரிலீஜியஸ் வைஸ் வந்து எழுதலாம். ரைட்டா? டூரிசம் சம்பந்தமான விஷயத்த வந்து எழுதலாம். இது வந்து உங்களுக்கு எப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க்கை எப்படி இது பண்ண முடியுதோ, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல காவேரி வந்து வருது, அப்போ காவேரி ரிலேட்டடா தஞ்சாவூர் பெரிய கோயில், ஸோ அதுல இருக்கக்கூடிய கோஸ்டல் ரீஜன் சார்ந்த விஷயங்கள், அதையும் என்ன பண்ணலாம், லிங்க் பண்ணி வந்து எழுதலாம். இது வந்து நீங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு வந்து எழுதணும்.
இப்படிதான் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ரைட்டா? ஸோ அதனால கான்செப்டை நீங்க வந்து நல்லா படிச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இது பண்ணணும். ரைட்டா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது ஸ்கூல் புத்தகத்துல இருக்கா அப்படின்னா, ஸ்கூல் புத்தகத்துல எல்லாமே இருக்கும். ஸ்கூல் புத்தகத்தை தாண்டி நீங்க வந்து ஒரு சில விஷயங்கள் யோசிக்கணும். அதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து முதலே சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு 8ஆம் கிளாஸ்லயா 7ஆம் கிளாஸ்லயா 7ஆம் கிளாஸ்ல சுற்றுலா அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக்ஸ் வந்து இருக்கு. இந்த சுற்றுலா அப்படிங்கிறதுல என்னெல்லாம் வந்திருக்கு, இந்த சுற்றுலாவோட டைப்ஸ் வந்து பாருங்க. சமய சுற்றுலா, கலாச்சார சுற்றுலா, வரலாற்று சுற்றுலா, இதை வந்து உள்வாங்கிட்டு என்ன பண்ணுங்க, அப்படியே அதுல வந்து உல்டாவா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா நீங்க வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ கன்னியாகுமரி வந்து பாத்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க்கா வந்து இருக்கு. அப்படி ஒரு 4-5 தான் நீங்க என்ன பண்ணலாம், டயகிராமட்டிக்கோட நீங்க வந்து எழுதலாம். ரைட்டா? ஸோ அப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ வந்து சதுப்பு நில காடுகள் வந்து இருக்கு தமிழ்நாட்டுல. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து கச்சத்தீவு, இதெல்லாம் முக்கியமான இடங்கள், ஹிஸ்டாரிக்கலான இடங்கள் நீங்க வந்து எழுதலாம். ரைட்டா? ஸோ கொஸ்டின்ஸ் இப்படிதான் வந்து இருக்கும். இப்போ டூரிசம் கூடிய டாபிக்ஸும் உங்களுக்கு மெயின்ஸ்ல வந்து சேர்த்திருக்காங்க. அப்போ டூரிசம் சம்பந்தமா என்ன பண்ணிக்கலாம், இதுல நீங்க வந்து படிச்சுக்கலாம். பிளஸ் இந்த கோஸ்டல் ரீஜன் ஓரியன்டான முக்கியமான பார்க் அதெல்லாம் வந்து இருக்கும். அதையும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நீங்க வந்து எழுதிக்கோங்க. வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ்ல ஈஸ்ட் கோஸ்ட் சைட்ல இருக்கக்கூடிய மகாபலிபுரம் வந்து இருக்கட்டும். மகாபலிபுரம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடம். மகாபலிபுரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யுனெஸ்கோட ஹெரிட்டேஜ் சைட்ஸ்ல முக்கியமானது. தனுஷ்கோடியா வந்து இருக்கட்டும். புரியுதா? இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கா இல்லையா? தனுஷ்கோடிலாம் எழுதலாம், கன்னியாகுமரி எழுதலாம். ஓகே. இது என்ன, ஓம்கரை வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கிறத மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து பக்காவா வந்து எழுதுங்க. ரைட்டா? ஸோ அப்போ இப்படிதான் நீங்க வந்து ஒவ்வொன்றையும் என்ன பண்ணணும், படிக்கணும். புக்ல அங்கங்க இருக்கும், அதை வந்து ப்ராப்பரா இது பண்ணணும். அடுத்த முறை என்ன கேட்கலாம், மலை 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 சார்ந்த டூரிசம் அந்த விஷயங்களை வந்து கேட்கலாம். லேண்ட்மார்க் ஆஃப் மவுண்டெயின்ஸ் வந்து கேட்கலாம். எப்படி சிம்பிளா கான்ஃபரன்ஸ் வந்து எதுக்கு வந்து அவங்க மவுண்டெயின்ல வந்து நடத்தணும். ரைட்டா? ஊட்டியில வந்து ஏன் பிரிட்டிஷ்காரனுங்க வந்து இது பண்ணணும், டார்ஜிலிங் டீ ஏன் வந்து ஃபேமஸா இருக்கு, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணணும், எழுதணும். ரொம்ப நீங்க புத்தகத்தை தாண்டி ஒரு சில விஷயங்களை வந்து யோசிக்கணும். அப்படி யோசிக்கிறது தான் என்னது உங்களுக்கு இது. ரைட்டா? அங்க பறவைகள் சரணாலயம் பாருங்க. எதெல்லாம் கோஸ்டல் ரீஜன்ல இருக்கோ அதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணலாம், லிங்க் பண்ணி எழுதலாம். இதா இருக்கு இல்லையா, கொடியக்கரை, மன்னார் கடல் பூங்கா, இந்த டயக்ராம் அப்படியே போட்டு அப் டு நீங்க வந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் நீங்க போட்டு வந்து எழுதலாம். ரைட்டா? எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கு. அதை நீங்க என்ன பண்ணணும், ப்ராப்பரா நீங்க வந்து எழுதணும். இங்க வந்து பாருங்க, மெரினா கடற்கரை என்ன எழுதலாம், ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், ஆசியாவிலே செகண்ட். ஸோ அடுத்து கன்னியாகுமரி, ஓகே. ராமேஸ்வரம் கடற்கரை, ஓகே. ஈஸ்டர்ன் காட்ஸ்ல மகாபலிபுரம் சொன்னேன் இல்லையா, அது ரைட்டா? முட்டுக்காடு, போட்டிங் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம். எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கு. அதை நீங்க வந்து எப்படி நம்ம வந்து அணுகணும் அப்படிங்கிறத வந்து யோசிக்கணும். அப்படி யோசிக்காம விட்டீங்கன்னா நீங்க வந்து யாருக்காவது 80,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் வந்து கொடுத்து இந்த 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 யோசிக்கிறீங்க இல்லையா, யோசிக்கிறது சாதாரண உட்காந்து யோசித்தீங்கன்னா வரப்போகுது. அதை யோசிக்காம நாம என்ன பண்றோம், இது வந்து யாராவது நமக்கு சொல்லி கொடுக்கணும், காசு கொடுத்தாதான் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்கோம். ரைட்டா? அப்போ அந்த 2 கொஸ்டினுமே எங்க இருக்கு, ஸ்கூல் புத்தகத்துல இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து காமிச்சிட்டேன். முன்னாடி எல்லா கொஸ்டினுக்குமே நான் வந்து காமிச்சேன். ரைட்டா? எல்லாமே ஸ்கூல் புத்தகத்துல இருக்கு. ஸ்கூல் புக்கை ஒழுங்கா வந்து படிங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடல் நீர் உப்பு நீக்கம் செய்யக்கூடிய முறை, இந்த இது வந்து பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்ல கெமிஸ்ட்ரியில வந்து இருக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட்ல சயின்ஸ்ல. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. ஏன்னா எனக்கு பிடிஎஃப் லோட் ஆச்சுன்னா அப்படியே ஹேங் ஆகி நிற்கும். ரைட்டா? ஸோ அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, இந்த 2 இதுலயுமே இருக்கு. 11th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் நம்பர் 15ல என்வாயர்மெண்ட் கெமிஸ்ட்ரிலையும் வந்து இருக்கு. அப்படி நான் ஓபன் பண்றேன், ஓபன் ஆகுதான்னு வந்து பார்ப்போம். ஓகே. அதே மாதிரி 8th ஸ்டாண்டர்ட்லயும் சயின்ஸ்ல வந்து இருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கோங்க, நீங்க அந்த சாப்டரை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரா நீங்க போய் எடுத்து வந்து படிக்கணும். கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து எளிமையா தான் கேட்கறாங்க. நாம தான் என்ன பண்றோம், நம்ம வந்து கரெக்டா நீங்க ஸ்கூல் புக்கை படிங்க. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சேம் பேட்டர்ன் தான். அதை வந்து ப்ராப்பரா நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நோட்ஸ் வந்து மேக் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ அதனால நீங்க வந்து குரூப் 1 நம்ம வந்து பயங்கரமா கேட்பாங்க, சிலபஸ் ஒண்ணுமே கிடையாது. ஏற்கனவே அடிச்சு துவச்சு போட்ட சிலபஸ் தான், ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி தான். இதுலயே நான் வந்து இன்னும் உள்ள போய் வந்து இந்த கொஸ்டின்லாம் இருக்குல்ல, நான் பழைய வினாத்தாள்லாம் வந்து எடுத்து எது இதெல்லாம் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வின்னு நான் வந்து சொல்றேன். ரைட்டா? அடுத்து நான் டைம் இருக்கும்போது சொல்றேன். கேட்ட கேள்வியே தான் வந்து கேட்பாங்க, கேட்ட கொஸ்டினே தான் வந்து கேட்பாங்க, கேட்ட கான்செப்டே தான் திரும்ப திரும்ப வந்து கேட்பாங்க. அதனால நீங்க அந்த சாப்டரை நீங்க என்ன பண்ணிக்கணும், ப்ராப்பரா நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இது பண்ணிடணும். இப்போ
சி வாட்டர்ல இருந்து என்ன பண்றோம், உப்பு நீக்கம் வந்து செய்யறோம். இப்போ துபாய், இப்போ நான் இருந்தேன் இல்ல அபுதாபி, ஸோ அபுதாபில வந்து பாத்தீங்கன்னா கடல் தான், அங்க வந்து ஃபுல்லா டெசர்ட் ஏரியா, அங்க தண்ணி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சி வாட்டர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து இது பண்ணும். ஸோ அப்போ இப்போ சென்னையிலேயே வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் தட்டுப்பாடை நீக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில ப்ராஜெக்ட், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் வந்து இருக்கு இல்லையா, இது பண்றாங்க. ஓகே, குடிநீர் பற்றாக்குறை தீர்ப்பதற்கான தீர்வுகளை குறித்து விவாதினா டிஸ்கஸ் பண்ணணும். நீங்களும் நானும் பேசினா என்ன பண்ணுவோம், பாசிட்டிவ் சொல்லுவீங்க, நெகட்டிவ் சொல்லுவோம், பாசிட்டிவ் சொல்லுவீங்க, நெகட்டிவ் சொல்லுவோம். அப்போ இந்த இது வந்து யூபிஎஸ்சிக்கு அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. டிஎன்பிஎஸ்சில அனலைஸ்னா என்ன, டிஸ்கஸ்னா என்ன அப்படிலாம் வந்து கிடையாது. கடல் நீர்ல நீ இந்த மாதிரி கொஸ்டின், கடல் நீரோட உப்போட அளவு என்னென்ன லெவல்ல வந்திருக்கு, என்னென்ன மெத்தட்ல கெமிஸ்ட்ரியில இது பண்றோம், அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரா நீங்க வந்து எழுதணும். அதே மாதிரி இப்போ நான் வந்து சொன்னேன் இல்லையா, ரீசெண்டா நம்ம வந்து டிஎன்பிசியோட ஹியூமன் ரைட்ஸா நம்ம அந்த டிஎன்பிசி மனிதவள மேம்பாட்டுத்துறையோட அமைச்சரை வந்து ரீசெண்டா வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் செக்ரட்டரி, சீஃப் மினிஸ்டர் கீழே உள்ள முக்கியமான செக்ரட்டரிலாம் நேரடியாக வந்து பார்த்தோம். குரூப் 1 ஏஜ் லிமிட்டை 45 வந்து மாத்துறதுக்கு பார்த்தோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ரைட்டா, அது வந்து பாஷா அப்படிங்கக்கூடிய அவர் தான் நிறைய எஃபோர்ட் வந்து போடுறாரு. நான் ஜஸ்ட் அவங்க கூட தான் வந்து போனேன். ஸோ இப்போ அந்த இதுல வந்து சொன்னது என்னன்னா, இப்போ குரூப் 1 எக்ஸாம் பெர் இயருக்கு யூபிஎஸ்சி மாதிரி ஸ்பீடப் வந்து பண்ண போறாங்க. அதுக்கு பெரிய ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப சொல்லும் போது இவங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பில்டப் தான் விடுவாங்க, செயல்படுத்த மாட்டாங்க அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருந்தேன் நான். ஆனா இப்ப திடீர்னு சிலபஸ் மாத்தி இது பண்ணும்போது ஓகே, உண்மையா ஒரு சீஃப் மினிஸ்டர் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்லும் போது அது உண்மையா தான் வந்திருக்கும். ஏன்னா நம்ம டீம்ல போனவங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க, செக்ரட்டரிட்ட வந்து டைரக்டா கேட்டா என்னன்னா, இந்த மாதிரி டிலே ஆகுது, ஏன் 45 வயசு லிமிட் வந்து இது பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி எக்ஸாம் வந்து ரிசல்ட் வர்றதுக்கே டிலே ஆகுது, அதனால ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணும், எல்லா ஸ்டேட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அதிக ஏஜ் லிமிட் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனா அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னன்னா, நம்ம குரூப் 1 எக்ஸாம் ரொம்ப ஸ்பீடா நடக்கும், ஸ்பீடான ப்ராசஸ்ல வந்து சீக்கிரமா ரிசல்ட் வரும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதனால இப்போ இயருக்கு ஒருக்கா எக்ஸாம் வர்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகம். குரூப் 4ம் பல்க் வேகன்சி வர்றதுக்கு வந்து அதிகம். அதனால சீரியஸா டயத்தை வேஸ்ட் பண்ணாம, பதட்டப்படாம, ஜாலியா இந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணி நீங்க வந்து படிக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து கெமிஸ்ட்ரியில சாப்டர் வந்து போவோம். ரைட்டா, எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கு. இப்போ இந்த விஷயத்த வந்து சொல்லாம என்ன பண்றாங்க, எல்லாருக்குமே தெரியும். உட்கார்ந்து நீங்க பழைய வினாத்தாளை பார்த்துட்டு ஸ்கூல் புக்கை பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நம்மளை வந்து யோசிக்க விடாம தான் என்ன பண்றாங்க, இந்த ஃபீல்ட்ல இப்ப சீக்ரெட் அப்படிங்கக்கூடிய விஷயத்த எல்லாருக்கும் எல்லாமே தெரியட்டும், அவனுக்கு என்னென்ன ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த சப்ஜெக்டை வந்து படிச்சீங்க பார்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ச்சி பெறட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய உள்ளுக்குள்ள வந்து இது வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இது பண்ணிக்கணும். இங்க வந்து சுற்றுச்சூழலியல், என்வாயர்மெண்ட் அப்படிங்கக்கூடிய சாப்டர்ல, ரைட்டா, ஸோ இங்க மாசுபாடு அடுத்து வந்து சொல்லுவேன், மாசுபாடு சார்ந்தது உங்களுக்கு இதுல வந்து சொல்லுவேன். ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பொல்யூஷன் டாபிக்ஸ்ல வந்திருக்கு, இதை நீங்க வந்து படிச்சு வச்சுக்கோங்க. இப்ப இதுல இந்த கடல் நீரை குடிநீர் ஆக்கத்தோட திட்டம் வந்து இருக்கு இல்லையா, இந்த சாப்டர்ல தான் இருக்கு. ரைட்டா, ஸோ அதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, பார்த்து வச்சுக்கோங்க. நீர் மாசுபாடு, ஓகே, வாட்டர் பொல்யூஷன்ஸ். ஸோ இதுல வந்து வாட்டரை வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடிய, இதுல இருந்தும் நீங்க வந்து கன்வெர்ட் எடுக்கலாம். ஓகே, கண்டென்ட் வந்து எடுக்கலாம். ஸோ இதுல வந்து ஓகே, நீர் அந்த என்னென்ன இதெல்லாம் வந்து இருக்கு, குடிநீர் தரநிலை இருக்கா இல்லையா, கண்டென்ட் ஸ்கூல்ல என்ன கேட்டிருக்காங்க, குடிநீரை வந்து குடிநீர் ஆக்குறது கடன் இல்லை. அப்போ குடிநீருடைய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் படி இந்த டேட்டாவெல்லாம் நீங்க வந்து சூப்பரா இன்ட்ரோடக்ஷன்ல வந்து எழுதலாம். ரைட்டா, இதை எல்லாத்தையும் நீங்க வந்து எடுத்து அதை வந்து குடிநீரை வந்து எப்படி வந்து மாத்துறாங்க அப்படிங்கக்கூடிய கான்செப்டை நீங்க வந்து பக்காவா வந்து எழுதி என்ன பண்ணலாம், கெமிஸ்ட்ரியோட லிங்க் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ண முடியும், எழுத முடியும். ஸோ அப்போ நீங்க நீர் மாசுபாடு முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே வந்து இருக்கு, இதை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இன்னும் உள்ள போய் பாத்தீங்கன்னா இந்த இப்போ கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ என்வாயர்மெண்ட் கெமிஸ்ட்ரி வந்து படிச்சாச்சு. அடுத்து 8ஆம் கிளாஸ்ல சாப்டர் 13ல வாட்டர் அப்படிங்கக்கூடிய டாபிக்ஸ். ரைட்டா, ஸோ 8ஆம் கிளாஸ்ல சாப்டர் 13ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அதையும் என்ன பண்ணிக்கோங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து இருக்கும். ஸோ அதை நீங்க என்ன பண்ணுங்க, ப்ராப்பரா நீங்க வந்து படிங்க, ஈஸியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். 6ஆம் கிளாஸ்ல குடிநீர் அப்படிங்கக்கூடிய இது வந்து இருக்கு. உங்களுக்கு குடிநீர் பத்தி தானே வந்து கேட்குறாங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் எழுதி கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய கான்செப்டையும் குட்டியோண்டு வந்து படிச்சிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. புரியுதா? ஸோ நிலத்தடி நீர், கடல் நீர்,
இதுல கடல் சார்ந்த நீரை விஷயங்களை வந்து பார்த்துக்கணும். இது போக வந்து பாத்தீங்கன்னா விக்கிபீடியாவில் ஒரு சில கண்டென்ட் இருக்கும், அதையும் நீங்க வந்து தீர்க்கணும். சரிதா? ஸோ இந்த கடல் நீரை, கடல் அல்லது ஆறு, இதை எப்படி வந்து நீர் சுத்திகரிப்பு வந்து பண்றாங்க, ஓகே, குளோரின் அம்மோனியா வந்து பயன்படுத்துறாங்க, 6ஆம் கிளாஸ்ல இருக்கு. இதுல நான் சுருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து பார்க்க சொல்லுவேன். ஒரு புத்தகத்துல பின்னாடி இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது என்டையர் டேட்டாவும் தெரிஞ்சிரும்னு சொன்னேன். ஓகே, இதுல இப்போ வந்து இன்ட்ரோடக்ஷன் வந்து பாருங்க, மனிதன் உள்ளிட்ட அனைத்து விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கு உயிர் வாழ இன்றியமையாத நீர் வந்து இன்றியமையாதா இருக்கு. உலகின் மொத்த நீரில் 97% நீர் கடல் நீர் ஆகும். இதுதான் உங்களுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன். புரியுதா? அதுல 3% தான் நன்னீர். இந்த 3% நன்னீர். இதுதான் இன்ட்ரோடக்ஷன். இதை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அசந்து போயிடுவாங்க. அப்போ எங்க இருந்து பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னு புரியுதா? எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கு. அதை ப்ராப்பரா நீங்க தெரியணும். அதுதான் நான் ஸ்கூல் புக்கை எப்படி படிக்கணும் பல முறை நான் வந்து சொல்லியிருக்கேன். அதை வந்து பாருங்க. எல்லாருக்கும் தெளிவா புரியுதா? அப்போ ஜியோகிராஃபி வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்தியன் ஓஷனும் ஸ்கூல் புக்ல இருக்கு, ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க்கும் நான் வந்து பார்த்தேன். இதுல எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கு. ஆனா நீங்க எழுதுவீங்கல்ல, எழுதுறதுக்கு யோசிப்பீங்க. ஒரு கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டு ஒரு கொஸ்டினை உள்வாங்கிட்டு ஏற்கனவே படிச்ச தகவலை திரட்டி நீங்க டெலிவரி பண்ணுவீங்க. அந்த டெலிவரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்? நிறைய கொஸ்டினை, ஓல்டு கொஸ்டினை எழுதி பார்க்கணும். இப்ப நான் வந்து ஒரு உமன் ரிலேட்டடான வயலேஷன்ஸை வந்து பட்டியலிடு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? உட்கார்ந்து உடனே யோசிப்பீங்க. அப்படி யோசிக்கும் பொழுது ஒரு சில பேர் 5 நிமிஷத்துல யோசிப்பாங்க, ஒரு சில பேர் 3 நிமிஷத்துல யோசிப்பாங்க, ஒரு சில பேர் 2 நிமிஷத்துல யோசிப்பாங்க. எப்படி? அந்த டாபிக்கை பத்தி பேஸ் தெரிஞ்சுன்னா ஸ்பீடா வந்து டக்கு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த ஒவ்வொரு தலைப்பையும், சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பையும் 3 பக்கத்துக்கு எழுதுறதுக்கு டேட்டாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டேட்டா பண்ணிட்டீங்கனாலே முடிஞ்சு போச்சு. அடுத்து ஜியோகிராஃபில கேட்கப்பட்ட தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கக்கூடிய தலைப்பு. இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரீசெண்டா யோஜனா புக்லயே வந்து இருக்கு, ரைட்டா? பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டோடைய அபிஷியல் வெப்சைட் இருக்கு பாத்துக்கோங்க. கவர்மெண்டோடைய அபிஷியல் வெப்சைட்லயும் இது வந்து இருக்கு. நான் வந்து ஷேர் பண்றேன். ஸோ கவர்மெண்டுடைய அபிஷியல் வெப்சைட் பிஏபி வந்து சொல்லியிருக்கேன், அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். யோஜனா குருஷேத்ராவிலையும் இது வந்து வந்திருக்கு. ஸோ நேஷனல் கிரீன் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஐபில வேர்ல்டு பேங்க் சப்போர்ட்டிவா ஒரு 4 ஸ்டேட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணியிருப்பாங்க. பாருங்க, கிரீன் நேஷனல் ஹைவே கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய மரத்தை ஃபுல்லா வெட்டினானுங்கல்ல, அதுதான் ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் எங்க இது பண்ணாங்க? வேர்ல்டு பேங்க் சப்போர்ட்டா இருக்கு. இதெல்லாம் பிஐபி சார்ந்த விஷயங்கள். இப்ப நீங்க வந்து தமிழ்ல வேணும்னா இதுல கீழே வந்து பாத்தீங்கன்னா பிஏபி வெப்சைட்ல தமிழ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதெல்லாம் நீங்க சொந்தமா நீங்க வந்து முயற்சி பண்ணலாம். மொபைல் இருக்கு, நம்ம இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல என்னத்தனாமோ வந்து தேடுறோம். அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? இதை வந்து என்ன பண்ணலாம்? ப்ராப்பரா நீங்க வந்து தேடலாம். தமிழ்ல வந்து இருக்கு, ரைட்டு? இந்த தமிழ்ல இதுக்குன்னா உங்களுக்கு தமிழ்ல இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணி சர்ச் வித் கூகுள் கொடுங்க. கூகுள்ல நியூஸ் பேப்பர் ஆர்டிகிள்ஸ் ஏதாவது வந்துருக்கும். அதுல என்ன பண்ணிடலாம்? அதுல நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு தான் வந்து சொல்லிக் கொடுக்க முடியும், ரைட்டா? மீன் பிடிச்சி சுட்டு சாப்பிட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, ரைட்டா? அப்ப என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி விக்கிபீடியா, ரைட்டா, பசுமை நெடுஞ்சாலை விக்கிபீடியாவில் இருக்கு, கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா பக்காவா வந்து வரும். ஸோ இதுலயே செய்திகள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா செய்தி சம்பந்தமான என்னென்ன நியூஸ் பேப்பர்ல ரீசெண்டா இது பண்ணியிருக்காங்க, ரைட்டா, அது எல்லாமே வந்து வரும். அதை என்ன பண்ணிக்கலாம்? நீங்க வந்து ப்ராப்பரா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டா கொரோனாவுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே காப்பிரைட்ஸா வந்து மாத்திட்டாங்க. காப்பிரைட்ஸா மாத்துறதுனால ஒரு சில கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து எடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுங்க? ஷார்ட் பை டேட் அப்படின்னு கொடுத்து என்ன பண்ணுங்கன்னா 2019க்கு முன்னாடி உள்ளது கொடுங்க, ரைட்டா? ரீசெண்ட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதை வந்து கஸ்டம் ரேஞ்ச் வந்து கொடுத்து 2022க்கு முன்னாடி வந்து கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து நிறைய வந்து வரும். ஏன்னா இப்போ ஃபுல்லா ரிஸ்ட்ரிக்ஷன் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியும் நீங்க வந்து என்ன பண்ணலாம்? எடுக்கலாம். புரியுதா? ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்? இந்த மாதிரி எடுக்கணும், எடுத்து நீங்க வந்து படிக்கணும். தெளிவா புரியும் நான் வந்து நம்புறேன் முழுமையா. எல்லாமே ஸ்கூல் புக்ல வந்து இருக்கு. ஓகே, பிளஸ் இப்போ சொன்ன டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல படிக்க வேண்டிய போகுது. அடுத்து ரிசோர்ஸ் அப்படிங்கக்கூடிய இது. ஓகே, ஸோ அடுத்தது ரிசோர்ஸ் அப்படிங்கிறது, ரிசோர்ஸ் அப்படிங்கக்கூடிய டாபிக்ஸ். இது எங்க இருக்குன்னு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ காமிச்சிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் யூபிஎஸ்சில இது வரைக்கும் இப்படி கேட்டிருக்காங்களா அப்படிங்கக்கூடிய ஆதாரத்தையும் நான் வந்து கொடுக்குறேன்.
இந்த குரூப் 1 கிளாஸ் எடுக்கிறது நான் 20 நிமிஷத்துல முடிச்சலாம்னு நினைச்சேன். ஆனா அது முடியாது போல. அது வந்து ஓகே. இப்போ ஜியோகிராஃபி புத்தகத்துல உங்களுக்கு இண்டஸ்ட்ரி அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பு, ரைட்டா? இண்டஸ்ட்ரி தலைப்புல நீங்க வந்து படிக்கணும். ஸ்கூல் புக்கு கம்பைல் பண்ணது எல்லாம் கொடுத்துருக்கேன், ரைட்டா? ஸோ அதனால டெலகிராம்ல திரும்பவும் நான் வந்து அப்புறமா கிளாஸ் இப்போ முடிய போற நேரத்துல நான் வந்து ஷேர் பண்றேன். ஸோ ஸ்கூல் புக்கு ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, ப்ராப்பரா நீங்க வந்து இது பண்ணி மொபைல்லேயே நீங்க வந்து என்ன பண்ணலாம், பிடிஎஃப் வந்து படிக்கலாம். ஸோ கஷ்டமா இருக்குன்னா அதை எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட வந்து படிக்கலாம். ஆல்ரெடி ஸ்கூல் பசங்கிட்ட ஸ்கூல் புத்தகத்தை கலெக்ட் பண்ணி வந்து படிக்கலாம். புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்டா? ஸோ இப்போ நீங்க ஸ்கூல் புத்தகத்துல இப்போ நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இது எக்கனாமிக்கிலேயே வந்து படிப்போம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம யாரு எக்கனாமிக்கிலேயே வந்து படிப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் ஜியோகிராஃபிலையும் வந்து படிப்போம். இங்க இண்டஸ்ட்ரி 12th ஸ்டாண்டர்ட்ல என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின், யாராவது வாசிங்க. யாராவது வாசிங்க. இந்தியாவின் முக்கிய தொழில்துறை மண்டலங்களை விவரிக்கவும். ஓகே, இந்தியாவோட முக்கிய தொழில்துறை மண்டலங்களை விவரிக்க சொல்லியிருக்காங்க, ரைட்டா? இது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இது தொழில்துறை மண்டலம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் எக்கனாமில உள்ள டாபிக்ஸ் யாராவது சொல்லுங்க பார்ப்போம், ஒரு 4-5 டாபிக்ஸ் சும்மா சொல்லுங்க. என்னென்ன செக்டார், பொருளாதாரத்தின் இயல்புகள், தேசிய வருவாய், என்னென்ன செக்டார்ஸ் எல்லாம் இருக்கு? வேளாண்மை, ஓகே, தொழில்துறை சார், வேளாண்மை, சேவைத்துறை. ஓகே, 3 செக்டார்ஸ் இருக்கு. இதுல வேளாண்மையில என்னென்னலாம் இருக்கு? வேளாண்மையில என்னென்னலாம் விளைய வைப்போம்? தானியங்கள், சிறுதானியங்கள், ரைஸ், வீட், வேற பருத்தி, நிலக்கடலை, உணவு தானியங்களும் வணிகம். வெயிட் பண்ணு. இப்போ இண்டஸ்ட்ரியில நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரின்னு ஒண்ணு எடுத்துக்கலாம். அதுல என்ன சொன்னீங்க, வந்து ரைஸ்ன்னு சொன்னீங்க. ரைஸ் கல்டிவேஷன் யூபி, தமிழ்நாடுங்கெல்லாம் வந்து ஃபேமஸ், தஞ்சாவூர். அப்போ ரைஸ் சார்ந்தது நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், ரைட்டா? அது ஒரு இண்டஸ்ட்ரி தொழில் தான். அது வந்து ரைஸை விளைவிச்சு அதை வந்து என்ன பண்றோம், வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்வது, நமக்கு உணவு ஃபுட் செக்யூரிட்டியை செக்யூர் பண்றது. அதுக்கப்புறம் காட்டன் சொன்னீங்க, அது வந்து என்னது, டெக்கான் பிளாட்டியூ ரீஜியன்ல, அது வந்து என்னது, குஜராத் இந்த பகுதியில வந்து இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். அப்போ இந்த குஜராத் பகுதியில உங்களுக்கு வந்து காட்டன், இப்போ டெக்கான் ரீஜியன்ல காட்டன் வந்து விளையுது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில சூரத் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், இதுல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில. இதே மாதிரி மகாராஷ்டிரா, இங்க இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா, இங்க இருக்கக்கூடிய யூபியில கரும்பு வந்து விளையும், ரைட்டா? அப்போ ஒன் ஆஃப் தி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி வந்து இது பண்ணிட்டீங்க. இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ அப்படிங்கக்கூடிய பகுதி இருக்கு, இங்க என்ன ஃபேமஸ்? இரும்பு. அப்போ இது என்ன பண்ணலாம், ஸ்டீல் இண்டஸ்ட்ரி சார்ந்த விஷயங்களை நீங்க வந்து எழுதலாம், ரைட்டா? இங்க வந்து நேரா வாங்க, தமிழ்நாட்டுக்கு வாங்க. இந்த இடத்துல கரூர் இருக்கு, ரைட்டா? கரூர்ல என்ன ஃபேமஸ் ஆசியாவிலே? டெக்ஸ்டைல், பேப்பர் இண்டஸ்ட்ரி இருக்கு. நேரா இங்க கோயம்புத்தூருக்கு வாங்க. கோயம்புத்தூர்ல என்ன ஃபேமஸ்? கோயம்புத்தூர்காரங்க இருக்கீங்களா? மோட்டார், மாவு இயந்திரம், மாவு வெட் கிரைண்டர், இதெல்லாம் ஃபேமஸ், ரைட்டா? ஓகே, அதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணலாம், இண்டஸ்ட்ரி, ரீஜனல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. என்ன அங்க இருக்கக்கூடிய சோர்ஸை பயன்படுத்தி என்ன பண்றாங்க, இது பண்றாங்க. இங்க வந்து பாருங்க அசாம்ல என்ன ஃபேமஸ், டீ வந்து ஃபேமஸ். டீ ஃபேமஸ் இல்லையா, டார்ஜிலிங் டீ, இந்த வெஸ்ட் பெங்கால்ல இந்த லொகேஷன். ஓகே, சிம்லாவில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. அப்போ லொகேஷன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி என்னென்னலாம் இருக்கோ நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு நேச்சுரலா நமக்கு இன்புட் என்ன கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து எழுதணும், அவ்வளவுதான். இப்போ நான் வந்து எப்படி நான் உங்களை யோசிக்க சொல்றேன் அப்படின்னா, நீங்க சிலபஸ்ல இருக்கிறதே வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரியை தனியா எடுக்கலாம், ஓகே, பிளஸ் வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரின்னு தனியா வந்து எடுக்கலாம். ஓகே, இப்படி நம்ம ஒவ்வொன்றையும் வந்து யோசித்தோம்னா லைக் வந்து ஜியோகிராஃபி ரிலேட்டடான இண்டஸ்ட்ரி, கோல்டு மைனிங்கு,
இதை எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், மண்டலங்களை நீங்க வந்து இது பண்ணலாம். இது குரூப் 2லயும் மெயின்ஸ்லயும் சிலபஸ்ல வந்து இருக்கு. ஸோ அடுத்து நம்ம வந்து போகக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா என்வாயர்மெண்ட் டாபிக்ஸ் வந்து போறோம். அப்போ நம்ம ஜியோகிராஃபில நம்ம படிக்க வேண்டிய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா என்னென்ன தலைப்புலாம் ஜியோகிராஃபில நம்ம வந்து படிப்போம் அப்படின்னா, ஸோ ஜியோகிராஃபியை பொறுத்தவரையில யூனிவர்ஸ் ஓரியன்டா, ஓசோனோகிராஃபி, ஓகே, இந்தியன் கிளைமேட்டு, சைக்ளோன்ஸ், வல்கடோஸ், டெசர்ட், ஓகே, ரிசோர்ஸ் ஓரியன்டா, அதெல்லாம் இண்டஸ்ட்ரி வந்து கேட்டுக்கோங்க. டிரான்ஸ்போர்ட், ரயில்வே, ஏர்போர்ட், பாப்புலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து படிப்போம். ரைட்டா? ஸோ இதுல ஜியோகிராஃபில வந்து என்னென்னலாம் வந்து கேட்டிருக்காங்கன்னா, ஓசோனோகிராஃபி அப்படிங்கக்கூடிய தலைப்பு ப்ரிலிம்ஸ்லயே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் ஓசோனோகிராஃபிங்கிறது உங்களுக்கு முன்னாடி சிலபஸ்ல ப்ரிலிம்ஸ்ல இருக்காது. ஆனால் நான் வந்து என்ன கொடுத்துருப்பேன், ஓசோனோகிராஃபி ரொம்ப வெயிட்டானது, யூபிஎஸ்சிலையும் சரி டிஎன்பிஎஸ்சிலையும் சரி. ரைட்டா? ஸோ இங்க வந்து பாருங்க ஓசோனோகிராஃபி அப்படிங்கக்கூடிய தலைப்பு இருக்கா. ஸோ அதுல இருந்து 2 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோஸ்டல், அடுத்து ரிவர் ஓரியன்டா, சோர்ஸ் உங்களுக்கு வாட்டர் ஸ்கேரிட்டி ஓரியன்டா வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ அடுத்து டிரான்ஸ்போர்ட் ஓரியன்டா, நேஷனல் ஹைவேஸ், ஓகே, டிரான்ஸ்போர்ட் ஓரியன்டா வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ரிசோர்ஸ் ஓரியன்டா, ரீஜனல் இண்டஸ்ட்ரி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதெல்லாம் யூபிஎஸ்சில கேட்பாங்களா, யூபிஎஸ்சில இருக்கான்னு வந்து கேட்பாங்க. இப்போ நான் தெளிவா சொல்றேன், நீங்க வந்து யூபிஎஸ்சி 2-in-1 வந்து வாங்குங்க, வாங்க வைக்கணும் அப்படிங்கக்கூடிய நோக்கம் வந்து எனக்கு வந்து கிடையாது. ரைட்டா? ஸோ எனக்கு அரசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை, நம்ம ஆட்சியர் கல்வியோட புத்தகத்தை பார்த்து கவர்மெண்டே ஒரு பெரிய ப்ராஜெக்டை என் கையில வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறப்பா வந்து பண்ணி நமக்கு வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அப்போ இந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, என்னோட நோக்கம் இந்த கல்விங்கிறது எல்லோருக்கும் எப்பொழுதும் எளிமையா கிடைக்கணும், தரமா கிடைக்கணும், இலவசமா வந்து கிடைக்கணும். அதை கொண்டு போறதுக்கு ஒரு டூலா தான் நான் அந்த புத்தகம் மூலமா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரிவிக்கிறேன். நீங்க வந்து என்ன பண்ணணும், இதை வந்து பயன்படுத்தி 4 பேருக்கு இலவசமா இதை வந்து கொண்டு போகலாம். நீங்க படிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணலாம். ஸோ இது வந்து பின்னாடி நம்ம வந்து இலவச கல்வி இப்படின்னு வந்து பண்ணிட்டு நம்ம வந்து பின்னாடி வந்து புக் இது பண்ணுங்க அப்படி வந்து கிடையாது. நான் இந்த கொஸ்டினை எப்படி அனலைஸ் பண்ணணும், எப்படி இது பண்ணணும்னு ஏற்கனவே யூடியூப் சேனல்ல தெளிவா வந்து சொல்லியிருக்கேன். நீங்க அதை பார்த்து கூட நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இதை நான் வந்து பயங்கரமா எஃபோர்ட் போட்டிருக்கேன். டே நைட் வந்து இதுக்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட பல ஆண்டுகள் உழைப்பு வந்திருக்கு. ஒருத்தங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன, நம்ம இந்த புத்தகத்தை வந்து ஒரு நம்பிக்கை, அவர் வந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நம்பிக்கையை இந்த புத்தகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கு. இது வந்து எப்படி அப்படின்னா, சும்மா ஒருத்தங்க வந்து மொபைலை எடுத்து டைப் பண்ணி யாரும் அவ்வளவு சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. ரைட்டா? நான் வந்து ஃபீட்பேக் சொல்லுங்க, இது பண்ணுங்க, புக்கை பத்தி சொல்லுங்க, அந்த மாதிரியே வந்து கிடையாது. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய யூடியூப் சேனல்ல யாரையா பத்தி புகழ் பாடுறது, இது பண்றது, அது மூலமா ஆள் சேர்க்கிறது, இப்ப சோசியல் மீடியாங்கிறது அப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு. ரைட்டா? ஸோ நீங்க எதுனாலும் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணிக்கோங்க, அனலைஸ் பண்ணிக்கோங்க. இவர் ஏற்கனவே எக்ஸாம் வந்து எழுதியிருக்காரு. இவருக்கு பார்த்தோன்னே இது வந்து என்னன்னா 6 வாட்டி 5 வாட்டி ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கும் அது வரைக்கும் தெரியாத விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இதுல நிறைய எலிமினேஷன் டெக்னிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அவர் சொன்ன வார்த்தை வந்து பாருங்க, எலிமினேஷன் டெக்னிக்கு கின்ஸ் எல்லா இன்ஸ்டியூட் கூட சொல்ல மாட்டாங்க. அதை வந்து உடைக்கணும். ஒவ்வொருத்தரும் செல்ஃபா வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கு ஆட்சியர் கல்வி மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். பிளஸ் டெஸ்ட் பேட்ச் இப்போ வந்து உடனே இந்த குரூப் 1 குரூப் 2க்குன்னு யாரும் வந்து சேர்ந்துடாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. காசு எங்கேயாவது போட்டு மொத்தமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஃபெயில் பண்ணாதீங்க. யாருமே பண்ணாத லெவலுக்கு நான் வந்து ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து எல்லாருமே இலவசமா ₹1 செலவு இல்லாம நீங்க வந்து பயன்படுத்துவீங்க. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம இங்க வருவோம், நம்ம மேட்டருக்கு. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ யூபிஎஸ்சில இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படிங்கிறத நான் வந்து ப்ரூஃப் வந்து ஒவ்வொன்னே வந்து காமிக்கிறேன். இப்போ சொல்லுங்க, ஜியோகிராஃபில என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க, யாராவது சொல்லுங்க ஓப்பன் குயிக்கா. யாராவது சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. என்ன சவுண்டே காணோம், கேக்குதா? Impact of Indian ozones and the monsoons related. ஓகே, சொல்லுங்க. அடுத்து வாட்டர் சம்பந்தமா சார்? யாராவது சொல்லுங்க. வாட்டர் சம்பந்தமா? ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். அடுத்த தொழில்துறை மண்டலங்கள், இந்திய பெருங்கடல்ல ஓஷன் கரண்ட். ஓகே,
சரி, நான் இப்போ வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல யூபிஎஸ்சியோட 2-in-1 புத்தகத்தோட கண்டென்ட் காமிக்கிறேன். நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படிங்கக்கூடிய டாபிக், ரைட்டா? இதுல ஒவ்வொன்றா வந்து உடைச்சு கொடுத்துருக்கேன் பாருங்க, எல்லாரும் மீட் பண்ணிக்கோங்க. இங்க இதுல நேச்சுரல் ரிசோர்ஸ் ஓரியன்டா குருடாயில், இப்போ வந்து மும்பை ஹை இதெல்லாம் இருக்கு. அப்போ அங்க குருடாயில் வந்து இது பண்றாங்க, அந்த இண்டஸ்ட்ரியை நீங்க வந்து நோட் பண்ணலாம். அடுத்து இங்க பாருங்க, பிரைமரி செக்டார், டீ, பல்சஸ், ஓகே, கிரீன் ரெவல்யூஷன்ஸ், இது ஓரியன்டா என்னது, ரிசோர்ஸ் பேஸ்டு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ப்ரொமோட் தி எம்ப்ளாய்மெண்ட். அப்போ ரிசோர்ஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் எது எதெல்லாம் அப்படின்னு யூபிஎஸ்சி கொஸ்டினை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடலாம், இந்த மேஜர் இண்டஸ்ட்ரியல் ரீஜியனை நீங்க வந்து எழுதிடலாம், ரைட்டா? இது எல்லாமே யூபிஎஸ்சில பல நாளா கேட்கப்பட்ட கேள்வியை தான் டிஎன்பிஎஸ்சில கேட்கறாங்க. அடுத்து பாருங்க, அக்ரோ பேஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி, காட்டன் டெக்ஸ்டைல், அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, ரைட்டா? மைனிங் இண்டஸ்ட்ரி, ஐடி இண்டஸ்ட்ரி. இப்போ சென்னை இருக்கு இல்லையா, சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்கும், அதெல்லாம் வந்து என்னது, ஐடி இண்டஸ்ட்ரி. ராம் சேது ப்ராஜெக்ட், இன்டர் வாட்டர் சார்ந்தது, ஓகே. ஸோ இது நேஷனல் அர்பன் வாட்டர் பாலிசி, இதெல்லாம் வந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. இண்டஸ்ட்ரியல் காரிடார் ஓரியன்டா, இது எல்லாமே யூபிஎஸ்சில கேட்கப்பட்டது, பல நாளா கேட்கப்பட்டது. அடுத்து ஓசனோகிராஃபி டாபிக் சொன்னீங்க இல்லையா, ஓகே. ஸோ ஓசன் சலைனிட்டி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இருந்துச்சு, ரைட்டா? அது வந்து கேட்டிருந்தாங்களா? அடுத்து வந்து பாருங்க, எல்னினோ லானினோ, இது வந்து ஓசோன் கரண்ட் ஓரியன்டான கான்செப்டும் ரிஃப்ளெக்ட் ஆகும், ரைட்டா? அதே மாதிரி இந்த பசிபிக் ஜோன்ஸ், இந்த இங்க பாருங்க, இது வந்து ஓசோன் கரண்ட் ஓரியன்டா கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ மரைன் லைஃப், கோஸ்டல் என்வாரன்மெண்ட்டை எப்படிலாம் வந்து பாதிக்கும், அதை வந்து கொஞ்சம் ட்விஸ்டடா வந்து கேட்டிருக்காங்க. ஓசோன் கரண்ட் ஓரியன்டா கேட்கப்பட்டிருக்குது. இப்படிதான் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்ப யூபிஎஸ்சி கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னாலே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினை முடிச்சு விட்டுலாம், ரைட்டா? இப்போ நான் வந்து ஜிகே புத்தகத்துல பின்னாடி மெயின்ஸ் கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. ஜிகே புத்தகத்துல பின்னாடி நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பழைய வினாத்தால எழுதி பாருங்க, எழுதி பாத்தீங்கன்னாலே முடிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, ஓசனோகிராஃபில என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு. இந்த இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓசன் இன்ஃபர்மேட்டிக் சர்வீஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெரைன் டெபாசிட் ஓரியன்டா பே ஆஃப் பெங்கால்ல ஓசனுடைய சலைனிட்டி ஓரியன்டா கேட்டிருக்காங்க லாஸ்ட் டைம். அடுத்து வந்து பாருங்க, ஓகே, இந்தியன் கிளைமேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மான்சூன், இது ஓசன் கரண்ட் ஓரியன்டா, அதையும் ஒரு லிங்க் பண்ணி நீங்க இந்த கொஸ்டின் எழுதினீங்கன்னா எழுதலாம், ரைட்டா? அடுத்து இங்க வந்து பாருங்க, ஸோ இந்தியாவோட பிளெயின்ஸ், இது வந்து இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான லேண்ட்மார்க் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை முக்கியத்துவத்தை வந்து கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஏற்கனவே கேட்கப்பட்டதுதான், ரைட்டா? ஸோ இங்க கங்கை நதி தூய்மைப்படுத்தல் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த வாட்டி என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா, இந்த வாட்டர் இது பண்றோம் இல்லையா, கடல் நீரை குடிநீர் ஆகக்கூடிய திட்டத்தை பத்தி கேட்டிருக்காங்க, ரைட்டா? கொஸ்டின்ஸ் இப்படிதான் வந்து இருக்கும். அடுத்து எனர்ஜியை பத்தி நான் அடுத்து உங்களுக்கு சொல்லுவேன், அதை வந்து காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, ஜியோகிராஃபி பாடத்தை தெளிவான முறையில உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து நம்ம வந்து எங்க போக போறோம்னா, என்வாயர்மெண்ட் அப்படிங்கக்கூடிய டாபிக். குரூப் 4, குரூப் 2, குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 1 மெயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்வாயர்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த என்வாயர்மெண்ட்டுக்கு நீங்க வந்து படிக்க வேண்டிய புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா PMF IAS அப்படிங்கக்கூடிய புத்தகம். நான் கிளாஸோட எண்டில் அந்த PDF நான் வந்து ஷேர் பண்றேன், அதை மட்டும் படிங்க. அது கொஞ்சம் ஆங்கிலத்துல தான் வந்திருக்கும், அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்ல படிக்கிறவங்க பயாலஜி புத்தகத்துல 11th 12th கண்டென்ட் வந்திருக்கும், இதே கண்டென்ட், அதை என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்வாயர்மெண்ட் சப்ஜெக்டை பொறுத்தவரையில நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன், ரைட்டா? ஒரு 1/2 hour மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்வாயர்மெண்ட் ரிலேட்டடா ஈகோசிஸ்டம், ஃபுட் செயின், போட்டோசிந்தசிஸ், என்வாயர்மெண்ட் சைக்கிள், என்வாயர்மெண்ட் ஆக்ட், ஓகே, இதெல்லாம் படிப்போம். அதுக்கப்புறம் பயோடைவர்சிட்டி, பயோஸ்பியர், டைகர் ரிசோர்ஸ், எல்லா கீவேர்டுமே மெயின்ஸ்ல ரெஃபரேட் ஆகும் பாருங்க. அடுத்து ஃபாரஸ்ட், ஓகே, டிசாஸ்டரு, ஓகே, என்வாயர்மெண்ட் இம்பாக்ட், வெட்லேண்டு, கோரல் ரீஃப், ஓகே. அதுக்கப்புறம் இந்தியன் ரிலேட்டடா ஆர்கனைசேஷன், வேர்ல்ட் ரிலேட்டட் ஆர்கனைசேஷன், என்வாயர்மெண்ட் டேம்ஸ், கிளைமேட் சேஞ்ச், பொல்யூஷன்ஸ், எனர்ஜி, ரைட்டா? மழை வேற பயங்கரமா பெய்யுது, சப்போஸ் கரண்ட் போயிடுச்சுன்னா நம்ம மொபைல்ல டைப் பண்ணி பார்ப்போம், அப்படி நாளை பார்ப்போம், ரைட்டா? ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இதுல என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. என்வாயர்மெண்ட்ல என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாராவது வாசிங்க பார்ப்போம். Justify ecosystem productivity and biogeochemical cycling are the major functions of an ecosystem. ஓகே, ஈகோசிஸ்டம் ப்ராடக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ டாபிக் சொன்னேன்ல, ஓகே, ஈகோசிஸ்டம்னு ஒன்று கொடுத்துருக்கீங்களா, சூழலியல், அதுக்கப்புறம்
என்வாயர்மெண்ட் சைக்கிள் இதை தான் கேட்டிருக்கானுங்க. ரைட்டா? இது நீங்க வந்து யூபிஎஸ்சி 2-in-1 நான் வந்து கொடுத்துருப்பேன், அதை கூட வந்து படிக்கலாம். நீங்க இப்போ இந்த கண்டென்ட் எங்க இருக்கு, ஸ்கூல் புக்ல இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட்டா? ஸோ இங்க 9th ஸ்டாண்டர்ட்ல சயின்ஸ் புத்தகத்துல, ரைட்டா, சயின்ஸ் புத்தகத்துல என்வாயர்மெண்ட் சயின்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு இதுல அதை ஒண்ணை மட்டும் படிச்சீங்கனாலே போதும், நீங்க வந்து இதை ஃபுல்லா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கவர் பண்ணிக்கலாம். ரைட்டா? 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல என்வாயர்மெண்ட் சயின்ஸ் அப்படிங்கக்கூடிய இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்றேன். பிடிஎஃப் கொஞ்சம் ஓப்பன் ஆக லேட் ஆகும், அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துருக்கு. அப்போ நம்ம எதை படிக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை மட்டும் நீங்க வந்து சரியா படிச்சீங்க அப்படின்னா இந்த தேர்வை எளிமையான முறையில நீங்க வந்து இது பண்ணணும். ஸோ அப்போ 9ஆம் கிளாஸ்ல நான் சொன்னேன் இல்லையா, அந்த சுற்றுச்சூழல் அறிவியல், ஓகே, இந்த 9ஆம் கிளாஸ்ல, ஓகே, யூனிட் நம்பர் 24ல இங்க இருக்கு பாருங்க, பயாலஜிக்கல் சைக்கிள். என்னென்ன சைக்கிள்? ஓகே, பயோன்னா உயிர், ஜியோன்னா புவி, எல்லாமே அப்படி இருக்கா? பயோட்டிக், ஏபயோட்டிக்னா என்ன, நீர், ஓகே, வாட்டர் சைக்கிள்னா என்ன, ஓகே, எல்லாமே இருக்கும். நைட்ரஜன் சைக்கிள்னா என்ன, இதான் பயாலஜிக்கல் சைக்கிள். டயக்ராமோட நீங்க என்ன பண்ணலாம், பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கார்பன் சைக்கிள், புரியுதா? இதை உங்களால ஈஸியா வந்து எழுத முடியும். நான் இப்ப எல்லாமே நான் எழுதின நோட்ஸ், நான் எடுத்த கிளாஸ்ல தான் வந்துச்சுன்னு நான் பில்டப் போடல. எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கு. தயவு செய்து ஸ்கூல் புக்கை படிங்கன்னு நான் வந்து சொல்றேன். ஏன், இந்த ஸ்கூல் புக்கை நீங்க வந்து நம்பாம தனியார் பயிற்சி நிறுவனங்களுக்கு லட்சக்கணக்கில் நீங்க வந்து அள்ளி கொடுக்கறதுனால அந்த பணம் தான் அரசு பதவி அப்படிங்கிறது ஒரு உண்மையான நபருக்கு கிடைக்காம கேள்விக்குறி ஆக்கிட்டு இருக்கு. தேர்வோட முடிவுகளே வந்து பாத்தீங்கன்னா உண்மைத்தன்மை இல்லாம வெளிவரதுக்கு காரணமா இருக்கு. அது காரணம் நீங்களும் நானும் ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா காரணம். அப்போ அதை என்ன பண்ணணும், மாத்தணும். அப்படின்னா கல்விங்கிறது எல்லாருக்கும் இலவசமா தரமா வந்து கிடைக்கணும், ஈஸியா அக்சசபிளா வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே கை கொடுத்தோம்னா அது வந்து சரியான முறையில் இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, கிளைமேட் சேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன அழிவை வந்து எவ்வாறு ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதுதான் முக்கியமானது. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உதாரணத்தோட, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நீலகிரி வரையாடு திட்டமா வந்திருக்கட்டும், ரைட்டா, இதே மாதிரி ஐயூசிஎனோட லிஸ்ட் உங்களுக்கு இந்த உலக லெவல்ல இருக்கக்கூடிய பன்னாட்டு அமைப்பு வந்து இருக்கு இல்லையா, ரெட் லிஸ்ட் வந்து விடுவாங்க. ஸோ அந்த அமைப்பை பத்தி நீங்க என்ன பண்ணணும், தெளிவான முறையில வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது எப்படிலாம் பாதிக்கப்படுது, குழந்தைகளை எப்படி பாதிக்கப்படுது, பெண்களை எப்படி பாதிக்கப்படுது, அந்த மாதிரி என்ன பண்ணணும், நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. அதை பேஸ் பண்ணி வந்து படிச்சீங்க அப்படின்னா இதா இருக்கும். இப்போ ஒரு யூனிட் வந்து காமிச்சேன்ல, 9ஆம் கிளாஸ் யூனிட், இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐயூசிஎனை பத்தி இருக்கும். இங்க பாருங்க, ஐயூசிஎனை பத்தி பின்னாடி வந்து பக்காவா வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுல உயிர்கள் ஒவ்வொன்று இருக்கு, இதுக்குள்ளே வந்து வந்திருக்கும் எந்தெந்த உயிர்கள் வந்து பாதிக்கப்படுது. ஓகே, இது எல்லாத்தையும் நீங்க வந்து லிங்க் பண்ணி வந்து எழுதலாம். ஸோ இதுல வந்து பின்னாடி ஐயூசிஎன் லிஸ்ட் இருக்கா, ஐயூசிஎன் லிஸ்ட் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்வாயர்மெண்ட்ல எப்படிலாம் பாதிக்கப்படுது, என்னென்ன அழியும் வரக்கூடிய உயிரினங்கள், இதையும் என்ன பண்ணலாம், நீங்க வந்து லிங்க் பண்ணி வந்து எழுதலாம். பிளஸ் நியூஸ் பேப்பர்ல கவர்மெண்டோடைய ரீசன்ட் ஸ்கீம்ஸ், ஓகே, இதெல்லாம் நீங்க இது பண்ணலாம். ரைட்டா? ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், பள்ளி புத்தகத்துல மெயினா இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு, அதை நீங்க என்ன பண்ணணும், ப்ராப்பரா நீங்க வந்து யூஸ் பண்ணணும். ரைட்டா? ஸ்கூல் புக்ல இருக்கிறத பேஸா படிச்சுக்கிட்டு அதை தாண்டி யோசிக்கணும். அப்படி யோசிக்கிறது தான் உங்களுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் நீங்க வந்து இது பண்றது. ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இன அழிவை ஏற்படுத்துகிறது அப்படின்னா ஐயூசிஎன் லிஸ்ட்டை நீங்க எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துட்டு நீலகிரி வரையாடா வந்து இருக்கட்டும், பிளஸ் வந்து கிளைமேட் சேஞ்சினால இப்போ நிறைய சேஞ்சஸ் வந்து வந்துட்டு இருக்கு. கோஸ்டல் ரீஜன்ல இருக்கக்கூடிய சதுப்பு நில காடுகளா வந்து இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்க வந்து என்ன பண்ணலாம், லிங்க் பண்ணி வந்து எழுதலாம். ஸோ ரீசெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எங்கேயாவது இப்போ வந்து இங்க பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேக் வந்து ஃபுல்லா வந்து பொல்யூஷனால இதாயிருச்சு. ஸோ அதுவும் வந்து ஒன்று கிளைமேட் சேஞ்சோட ஒரு இம்பாக்ட் தான். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணும். ஸோ அதனால இன்வேசிவ் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க, இப்போ சென்னையில வந்து உங்களுக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்த மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து நட ஆரம்பிச்சாங்க.
வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ண மரங்கள். அப்போ இன்வாசிவ் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது வெளிநாட்டுல இருந்து ஒரு செடிகளை வந்து கொண்டு வரும்போது அங்க நேட்டிவ் ஸ்பீசிஸ் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கும். அப்படி லிங்க் பண்ணி என்ன பண்ணணும், நீங்க வந்து எழுதணும். சொல்லக்கூடிய தெளிவா புரியுதா? புரியுதுங்களா? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்வாயர்மெண்ட் ரிலேட்டடா ஆக்ட், ரைட்டா? என்வாயர்மெண்ட் ரிலேட்டடா ஆக்ட் இது ஸ்கூல் புக்ல இருக்கா அப்படின்னா இருக்கா இல்லையா சொல்லுங்க பாப்போம் யாராவது. என்வாயர்மெண்ட் ரிலேட்டடா ஆக்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஸ்கூல் புக்ல இருக்கா? எங்க இருக்குன்னா ஸ்கூல் புக்ல 22 ஸ்கூல் புக்ல பாலிட்டி புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நான் அதுக்கான ஆதாரத்தையும் வந்து காமிக்கிறேன். ஸோ என்வாயர்மெண்ட்ங்கிறது உங்களுக்கு எல்லா இதுலயும் வந்து லிங்க் ஆகும். பாலிட்டிலயும் இருக்கும், எக்கனாமிலயும் இருக்கும். அப்ப என்ன பண்ணிக்கணும், அதை வந்து நீங்க வந்து லிங்க் பண்ணி வந்து படிச்சுக்கணும். நியூஸ் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நியூஸ் பேப்பரை பக்காவா வந்து என்ன பண்ணிக்கோங்க, எடுத்து நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. நியூஸ் பேப்பர்ல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். நியூஸ் பேப்பர் ஆஸ்பிரண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நியூஸ் பேப்பர் படிக்காம யாரும் வந்து இருக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு நெகட்டிவ் இம்பாக்ட தான் கிரியேட் பண்ணும். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் எங்க இருக்குன்னு காமிக்கிறேன். 12th ஸ்டாண்டர்ட்ல என்வாயர்மெண்ட் ரிலேட்டட், அதாவது இந்திய சுற்றுச்சூழலுடைய கொள்கைகள், என்வாயர்மெண்ட் பாலிசியை பத்தி கேட்டிருக்காங்க, ரைட்டா? இப்போ 12th கடைசி சாப்டர், ஓகே, கடைசி சாப்டர் சுற்றுச்சூழல் அப்படிங்கக்கூடியது. இதுல வந்து பாருங்க எல்லாமே இருக்கும். ராம்சார் கன்வென்ஷன், ரைட்டா? வெட்லேண்ட் கன்வென்ஷன், எல்லாமே என்வாயர்மெண்ட் சம்பந்தமா எல்லாமே வந்துருக்கும். ஸோ இங்க பாருங்க, சுற்றுச்சூழல் வளர்ச்சிக்கான ஐநா மாநாடு, எர்த் சமிட்டு, பாலைவனமாக்குதல், கியோட்டோ புரோட்டோகால், எல்லாமே பக்கவா இருக்கு. இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆக்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலு, ஓகே, பாரிஸ் ஒப்பந்தம், எல்லாமே இருக்கு. அடுத்து வந்து பாருங்க, சுற்றுச்சூழல் பிரச்சனையோட இந்தியாவோடது ஆக்ட் இருக்கா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், காற்று மாசுபடுதல் சட்டம், இந்திய வன சட்டம், ஒவ்வொன்று இருக்கு. நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்ஸை பத்தி வந்து இருக்கு. இதை வந்து படிச்சு நீங்க வந்து பின்னாடி உள்ள இந்த கண்டென்ட்டை படிச்சீங்கனாலே நீங்க என்ன பண்ணிக்கலாம், முடிச்சு விட்டுலாம், ரைட்டா? ஸோ இதுல இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், பக்காவா அந்த கொஸ்டின்ஸ், நீங்க முக்கியமான பாலிசிஸ், கொள்கைகள், ஆக்ட் எல்லாத்தையும் நீங்க வந்து எழுதிடலாம். ஸோ இது போக இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா என்வாயர்மெண்ட்டுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து எடுத்தாங்க. அதையும் நான் வந்து சொல்றேன், ரைட்டா? இப்போ ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, அடுத்து இதுல இருக்கு பாருங்க, 9th ஸ்டாண்டர்ட்ல எக்கனாமிக்ஸ் கீழே வந்திருக்கு. இப்போ நான் வந்து காமிக்கிறேன். ஸோ எக்கனாமிக்ஸ் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் என்வாயர்மெண்ட் ஓரியன்டா இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னு காமிக்கிறேன். 12th ஸ்டாண்டர்ட்ல. ஸோ எக்கனாமில 12th ஸ்டாண்டர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, காமிக்கிறேன். ஓகே, சுற்றுச்சூழல் குவாலிட்டி ஓரியன்டா, ஓகே, பொல்யூஷன் ஓரியன்டா, பின்னாடி ஆக்ட் இருக்கும். பொல்யூஷனு, ஒளி மாசுபாடு, பூச்சிக்கொல்லிகள், ஓகே, இது எல்லாமே பின்னாடி ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கு. கிளைமேட் சேஞ்சஸ், ஆசிட் ரெயின், ஓகே, இ வேஸ்ட். இந்த இ வேஸ்ட் அடுத்த கொஸ்டின் இருக்கு, நான் காமிக்கிறேன், ரைட்டா? இங்க பாருங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொன்ன இல்லையா, ஆர்கானிக் ஃபார்மிங்கு, சரியா? ஸோ அடுத்து வந்து பாருங்க பாலிசிஸ் எல்லாமே. இதுல இருக்கக்கூடிய டேட்டாவை கொஞ்சம் மேலோட்டமா எடுத்து நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், பக்காவா நீங்க வந்து இது பண்ணிடலாம். ஸோ இப்படி என்ன பண்ணுங்க, ப்ராப்பரா நீங்க வந்து படிங்க. ஸ்கூல் புக்ல எல்லாமே இருக்கு. நியூஸ் பேப்பர்ல நீங்க வந்து இருக்கக்கூடிய தகவலை ஒருங்கிணைக்கணும், அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? டைகர் சென்சஸ் அப்படிங்கிறது. ஸோ ரீசெண்டா டைகர் சென்சஸ் உங்களுக்கு ஸ்கூல் புக்லயே வந்து உண்டு. அது போக நீங்க என்ன பண்ணணும்னா இதை வந்து விக்கிபீடியாவில் நீங்க வந்து தேடணும். விக்கிபீடியாவில் எப்படி தேடணும் அப்படின்னா, விக்கிபீடியாவில் எப்படி தேடணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க. ஓகே, ஸோ இதை வந்து எடுத்துட்டு வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னா உங்க மொபைல் போனை செக் பண்ணுங்க, இன்டர்நெட்டை செக் பண்ணுங்க. நான் நல்ல குவாலிட்டியான ஹெட்செட் தான் வச்சிருக்கேன். திரும்ப திரும்ப ஒருத்தருக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் பிரச்சனை வந்துச்சுலாம்னு கிடையாது. ஸோ டைகர் சென்சஸ் அப்படின்னு வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு பிஐபின்னு போடுங்க, பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்டை வந்து போடுங்க. இதே மாதிரி டைகர் சென்சஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது எலஃபண்ட் சார்ந்த சென்சஸ், இதுல ரீசெண்டா இருக்கிறது எல்லாத்தையும் இது பண்ணணும். இப்போ பிஐபி வெப்சைட்ல டைகர் சென்சஸை பத்தி A to
இசட் டேட்டா வந்து இருக்கும். நீங்க வந்து அதுல வந்து என்ன பண்ணிக்கலாம், பக்காவா வந்து படிச்சுக்கலாம். தமிழ்லயும் இருக்கும், ஆங்கிலத்திலயும் இருக்கும். இந்த பிஐபி வெப்சைட்டை என்ன பண்ணிக்கோங்க, ப்ராப்பரா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இது என்வாரன்மெண்ட் கீழே நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, உங்களுக்கு டைகர் அப்படிங்கக்கூடிய இது வந்து தனியாவே கொடுத்துருப்பேன் டாபிக்ஸ்ல. உங்களுக்கு ஏன் நான் வந்து டைகர் ரிசர்வ்னு கொடுத்துருக்கேன், இதெல்லாம் யூபிஎஸ்சில கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ அதனாலதான் என்ன பண்றாங்க, இதை வந்து தொடர்ந்து வந்து கேட்கறாங்க. மழை வேற ஹெவியா பெய்யுது. ஓகே, டைகர் சென்சஸை அப்படி போட்டு நீங்க வந்து பக்காவா நீங்க வந்து எழுதிக்கலாம். ரைட்டா? ஸோ எங்க அதிகம் இருக்கு, கம்மியா இருக்கு, இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து எழுதிக்கலாம். தமிழ்ல வேணும்னா இங்க தமிழ்ல இருக்கும், அதை வந்து இது பண்ணிக்கலாம். அப்படி வந்துடும். ரைட்டா? இதை எடுத்து என்ன பண்ணுங்க, கீ நோட்ஸ் எடுத்துட்டு சூப்பரா இது பண்ணிக்கோங்க. அடி யோஜனா குருசேதாவில வந்து வரும். சரி, இது வந்து வேண்டாம், நான் நியூஸ் பேப்பர்ல படிக்கணும்னா ரைட் கிளிக் பண்ணி சர்ச் வித் கூகுள் கொடுத்து நியூஸ் கொடுங்க. செய்திகள் போட்டீங்கன்னா இந்து தமிழ் இந்த மாதிரி இதுல வந்து வரும். இதுல போயிட்டு என்ன பண்ணிடலாம், படிச்சிடலாம். இப்படிதான் தேடி தேடி படிக்கணும். என்னத்தெல்லாமோ தேடுறோம், தேவையில்லாத என்னத்தெல்லாமோ. அப்ப எது தேவையோ அதை என்ன பண்ணுங்க, ப்ராப்பரா வந்து தேடுங்க. இதுல இருந்து டேட்டா வந்து எடுங்க. சில வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே புக் மார்க் பண்ணிருப்பாங்க. வெப்சைட்ல எப்படி தேடணும்னு சொல்றேன். அந்த டாபிக் ஓரியண்டா புக் மார்க் பண்ணிருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அது ரிலேட்டடா வந்து வரும். என்ன பண்ணிக்கோங்க, இந்த புக் மார்க்ல சில அது ஓரியண்டான டாபிக் இருந்தாலும் நீங்க இது பண்ணலாம். ரைட்டா? ஸோ சில வாட்டி இதுல புக் மார்க் பண்ணிருப்பாங்க, அதையும் நீங்க எடுத்து வந்து படிக்கலாம். ரைட்டா? அப்படி இல்லாட்டி யானை புலிகள் அப்படிங்கக்கூடியத புலிகள் அப்படிங்கிறத காப்பி பண்ணி இதுல சர்ச் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்னென்ன ஆர்டிகிள் எல்லாம் இருக்கோ, முன்னாடி வந்து வந்துச்சு, இப்ப வந்து நிறைய இது பண்ணிட்டாங்க. அப்படி வந்துருச்சா, இங்க பாருங்க 2016 டேட்டா, 2023 டேட்டா. இதுல என்ன தேவையோ அதை மட்டும் நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, ரீசன்ட் டேட்டாவை எடுத்து நீங்க வந்து அப்படி கூட நீங்க வந்து சர்ச் பண்ணி படிக்கலாம். ரொம்ப இதுலயே மும்முரமா இருந்துடக்கூடாது. எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்க்கணும். ரைட்டா? அப்ப இந்த டேட்டா நீங்க நியூஸ் பேப்பர் பிஐபில வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? அடுத்து வந்து பாருங்க, லேண்ட்ஸ்லைட் ஓரியன்டா கேட்ட இந்த கொஸ்டின் வாசிங்க. 14வதையும் இந்த 47, 48 யாரா வாசிங்க பார்ப்போம். கொஞ்சம் குயிக்கா வாசிங்க. Explain the causes of landslide and recommend the measures to mitigate them. 48. Establish the fact that prevention, mitigation and preparedness and better than the response procedure in disaster management. ஒண்ணு நிலச்சரிவு கேட்டிருக்காங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எப்படிலாம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இது ஸ்கூல் புக்ல இருக்கா அப்படின்னா ஸ்கூல் புக்ல பக்காவா இருக்கு. அது எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸ்கூல் புக்ல அகைன் ஜாகிரபி புத்தகத்தை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், வெயிட் அதிகம். ஸோ ஜாகிரபில உங்களுக்கு வந்து ஜாகிரபி பாடத்துல உங்களுக்கு வந்து முக்கியமா இந்த என்வாரன்மெண்ட், இந்த என்ன சொல்றது, ஜாகிரபில நமக்கு வந்து என்வாரன்மெண்ட், அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமா செப்பரேட் டாபிக்ஸ் நிறைய இருக்கு. அந்த டாபிக்ஸை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம். அதுல இருந்து கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ நான் இப்போ வந்து காமிக்கிறேன் ஸ்கிரீன்ல. ஸோ இங்க இன்னொரு 2-3 கொஸ்டின் தான், கொஞ்சம் வெயிட் பண்ணி. ஓகே, இங்க நிறைய சாப்டர் இருக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமா, எக்கச்சக்கமான சாப்டர்ஸ் வந்து இருக்கு. அதை நான் ஒன்னா சொல்றேன். 6ஆம் கிளாஸ்ல யூனிட் நம்பர் 3, 7ஆம் கிளாஸ்ல யூனிட் நம்பர் 3, 8ஆம் கிளாஸ்ல யூனிட் நம்பர் 5, அகைன் 9ஆம் கிளாஸ்ல யூனிட் நம்பர் 8, 11th ஸ்டாண்டர்ட். ஓகே, 11th ஸ்டாண்டர்ட். அடுத்து 11th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் நம்பர் 7, அடுத்து 8th ஸ்டாண்டர்ட்ல, சாரி 12th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் நம்பர் 8. என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சாப்டர் தான் கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க, பேரிடர் குறைப்பு அப்படிங்கிறது. ரைட்டா? ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், மிட்டிகேஷன் பிளான் இருக்கு இல்லையா, உங்களுக்கு வந்து முக்கியமா சென்டாய் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறதான் இருக்கு. பிளஸ் வந்து நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி பிரைம் மினிஸ்டர் ஹெட், அதுல வந்து படிக்கணும். இந்த சாப்டர் வந்து பாருங்க, லேண்ட்ஸ்லைடு வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா, லேண்ட்ஸ்லைடு என்ன கொடுக்குறாங்க, டிசாஸ்டர் சம்பந்தமா லேண்ட்ஸ்லைடு வந்து பார்த்தோம். டிசாஸ்டர் சம்பந்தமா லேண்ட்ஸ்லைட்ஸ் அதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எங்க இருக்கு, ஸ்கூல் புக்ல டைரக்டா இருக்கு. இருக்கா? லேண்ட்ஸ்லைட்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸோட சொல்லியிருக்காங்க பாருங்க.
ஓகே, ஸோ இது வந்து என்னெல்லாம் நிலச்சரிவுக்கு பிறகு நிலச்சரிவுக்கான காரணம் ஏற்படும் போது சொல்லியிருக்காங்க, புயலை பத்தி வந்து சொல்லியிருக்காங்க. இதே தான் 12th ஸ்டாண்டர்ட்லேயே வந்துருக்கும். ஓகே, வெள்ளப்பெருக்கு. இதை ரீசெண்ட் எக்ஸாம்பிள்ஸோட நீங்க வந்து உத்தரகாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து நடக்கும். அதை என்ன பண்ணிக்கலாம், நீங்க எக்ஸாம்பிள்ஸோட வந்து எழுதலாம். ரைட்டா? அப்ப என்ன பண்ணணும், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டாபிக்ஸ் நீங்க வந்து இதுல இருந்து எடுத்துக்கோங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்துருக்கும் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் பிளான்ல இந்த நம்ம இந்த இது இருக்கலாம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். பிளஸ் வந்து நான் சொன்னேன்ல சென்டாய் ஃப்ரேம் ஒர்க்கு எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, பக்காவா நீங்க வந்து படிச்சு வச்சுக்கோங்க. இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டா வந்து வரும். ரைட்டா? ஸோ வித் டயக்ராமோட நீங்க என்ன பண்ணலாம், ப்ராப்பரா நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பிளஸ் வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல இதுலயுமே வந்து இருக்கும் லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்கும். இங்க பாருங்க, கூட்ட நெரிசல் ஒவ்வொன்றும் இருக்கும். நீங்க வந்த சாப்டரே தான் வந்துட்டு இருக்கும். 8ஆம் கிளாஸ்ல வந்து இருக்கு இடர்கள் அப்படிங்கக்கூடிய டாபிக். ஓகே ஓகே, போபால் விஷவாயு. நீங்க இது சைக்ளோன் ஓரியன்டா, க்ளவுட் பஸ்டர் ஓரியன்டா ஒவ்வொன்றையும் நீங்க வந்து படிச்சு வச்சுக்கணும். ரைட்டா? படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா அது பண்ணிக்கலாம். இப்போ 8ஆம் கிளாஸ்ல இடர்கள் அப்படிங்கிறதுலயும் வந்து கொடுத்துருப்பாங்க லேண்ட்ஸ்லைட் சம்பந்தமா. ஓகே, அதோட லொகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுது. ஓகே, காரணிகள் சொன்ன இல்லையா, மேக வெடிப்பு, க்ளவுட் பஸ்டர்ஸ், கனமழை, இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கணும். வெள்ளப்பெருக்கு, லேண்ட்ஸ்லை இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் தான். இந்த ஃபேக்டர்ஸ் தான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க. அப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு உல்டா வந்து அடிச்சு என்ன பண்ணிடலாம், ஈஸியா எழுதிக்கலாம். சுனாமி அலை, நிலச்சரிவு. ஓகே, நிலச்சரிவை பத்தி டெஃபினிஷன்ஸ் ரீசெண்டா நடந்தது எல்லாமே இருக்கு. திண்டுக்கல், கொடைக்கானல் முதற்கொண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்ஸ்டியூட்ல போய் நீங்க லட்சக்கணக்கில் கொடுக்கணுமா, தேவையே கிடையாது. அடுத்து அதுக்குடைய மெட்டிகேஷன் பிளானே இப்போ காமிச்சேன், ஸ்கூல் புக்ல தான் வந்து இருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் ஃப்ரேம் ஒர்க் இதெல்லாம் வந்து பார்ப்போம். ரைட்டா? டிசாஸ்டர் சம்பந்தமா நடவடிக்கைகள் இந்த 7ஆம் கிளாஸ்லயே வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து படிச்சு மொத்தமா தொகுத்து நீங்க வந்து எழுதலாம். இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸை என்ன பண்ணிக்கலாம், லிங்க் பண்ணி வந்து எழுதலாம். ஸோ இது வந்து இதை விட்டு நீங்க ஒரு சில விஷயங்கள் ப்ராப்பரா நீங்க வந்து இதுல வந்து கரெக்டா நீங்க வந்து படிச்சீங்க அப்படின்னா போதுமானது. டிசாஸ்டர் சம்பந்தமா கண்டிப்பா 2 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ரைட்டா? ஸோ இது வந்து பாருங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, வாசிங்க யாராவது. அடுத்த கொஸ்டின், Impact prediction, most difficult and challenging activity in EIA process. Prove with suitable examples. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவருக்கு பேனா வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் கோஸ்ட்ல ஒரு சிலை வந்து வச்சாங்க. அப்போ என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னா என்ன, இப்போ வந்து 8 வழிச்சாலைக்கு என்ன பண்ணாங்க, அந்த சாலை அமைப்பதற்கு பிரச்சனைகள் வந்துச்சு. ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் வெப்சைட்ல பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் புத்தகத்துல லைட்டா தான் இருக்கும். ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து படிப்பீங்க. நம்ம தமிழ்நாடுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்வாயர்மெண்ட் கீழே இந்த இதெல்லாம் வந்துருக்கு கண்டென்ட் கேட்டகரி எப்படி இது பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு வந்து போட்டு பிஐபின்னு போடணும். ஸோ இஐஏ வந்து போட்டு பிஐபி வந்து போட்டிங்கன்னா பிஐபி வெப்சைட்ல வந்து வரும். இதே மாதிரி சென்ட்ரல் லெவல்ல இந்திய லெவல்ல என்வாயர்மெண்ட் மினிஸ்ட்ரி இருக்கு, அதுலயும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். இது இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து படிக்கணும். இஐஏ பிஐபி பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அப்படின்னு போட்டீங்கன்னா டைரக்டா வந்து வந்துடும். மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் ஃபாரஸ்ட், இதுல இருந்து நீங்க வந்து டைரக்டா எடுத்துக்கலாம். அப்போ நீங்க படிக்க வேண்டியது இப்படிதான் வந்து படிக்கணும். இப்படி என்ன பண்ணுங்க, இது மெயின் சிலபஸ். அதனாலதான் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்ல நான் டாபிக்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஏன் நான் வந்து என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கொடுக்கணும், அது ரிலேட்டடா ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் கொடுக்கணும்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் கொஸ்டின். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை வந்து என்ன பண்ணுங்க, கரெக்டா தேடுங்க, கரெக்டா படிங்க. என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டை பத்தி ரீசெண்டா ஏதாவது கொஸ்டின் வந்தாலுமே இமீடியட்டா என்ன பண்ணிக்கோங்க, நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்ற மாதிரி ஒவ்வொரு டாபிக்கையும் 3 பக்கம் என்ன பண்ணிக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. ஆட்சியர் கல்வியோட இந்த யூபிஎஸ்சி புத்தகத்தை கையில வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இது பண்ணுங்க. பிஐபின்னு போட்டீங்கன்னா ரீசெண்ட் எக்ஸாம்பிள்ஸோட கவர்மெண்ட் டேட்டாவோட வந்து வந்துடும். ஓகே, ஸோ அதுக்கான ரீசெண்ட் இ போர்ட்டல் ஓரியன்டா ஓகே எல்லாமே இருக்கு, கவர்மெண்டோட அஃபீஷியல் வெப்சைட்ல இருக்கு. நீங்க இது பண்ணிக்கணும். பிளஸ் வந்து இந்தியா இயர் புக்லயும் இதோட கண்டென்ட் இருக்கும், அதுலயும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். ரைட்டா? இது வந்து இது பண்ணிக்கணும். என்னென்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இந்த போர்ட்டல், ஓகே அதையும் நீங்க வந்து எக்ஸாம்ல வந்து எழுதிக்கலாம். அடுத்து போயிருமா? ஸோ அப்போ டிசாஸ்டர் சம்பந்தமா 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஓகே, அடுத்து வந்து
ஓகே, ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 3 கொஸ்டின்ஸ் 4-5 கொஸ்டின் இருக்கு. ஸோ இதுல பாதி கூட நம்ம கிளைமேட் சேஞ்சில இருந்து நாளைக்கு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து கம்பேர் பண்ணிடுறேன். இந்த என்வாயர்மெண்ட் டேம்ல இருந்து நாளைக்கு பார்ப்போம். இப்போ யூபிஎஸ்சி 2-in-1ல இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ யூபிஎஸ்சியில் என்வாயர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு வெயிட்டாவுள்ள டாபிக்ஸு. ஸோ இந்த டாபிக்ஸு நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். என்ன எப்படிலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஏன்னா அந்த கொஸ்டினை தான் என்ன பண்ணுவாங்க, குரூப் 1, குரூப் 2 எல்லாத்துலேயும் வந்து கேட்பாங்க. இப்போ வந்து பாருங்க, ஸோ இங்க என்வாயர்மெண்ட் இம்பேக்ட் சம்மந்தமா கோல்டு இருக்கு இல்லையா, அது ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. அது ரிலேட்டடாக நோட்டிஃபிகேஷன் 2006ல் வந்துச்சு, அதை கேட்டிருக்காங்க. அடுத்து ஹியூமன் செட்டில்மெண்ட் ஓரியன்டா, என்வாயர்மெண்ட் இம்பேக்ட் சம்மந்தமா ரிவர் லிங்க் கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இப்படிதான் இதே டாபிக்ஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து இந்த இதுல வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? அடுத்து வந்து பாருங்க, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிசாஸ்டர் சம்பந்தமா லேண்ட்ஸ்லைட்ஸ் கேட்டிருக்காங்க யூபிஎஸ்சில 2021ல. அதே தான் இப்போ குரூப் 1ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா க்ளோடு பஸ்ட், எர்த் குவைக்கு, ஓகே, ட்ரௌட்டு, அர்பன் ஃப்ளோட்டு, ஃபாரஸ்ட் ஃபயரு, சுனாமி, ஓகே, வைல்டு ஃபயரு, சைக்ளோன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மிட்டிகேஷன் பிளான் வந்து கேட்டாங்க இல்லையா, அது நான் சொன்னேன் இல்லையா, சென்டாய் ஃப்ரேம்வொர்க், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இது ஏற்கனவே யூபிஎஸ்சியில கேட்கப்பட்ட கேள்வியை தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நடந்து முடிந்த குரூப் 1 கேள்வியில வந்து கேட்டிருக்காங்க. இந்த 2 கொஸ்டினுமே ஏற்கனவே என்னது யூபிஎஸ்சியில கேட்கப்பட்டது. ஓகே, லேண்ட்ஸ்லைட்ஸும் கேட்டிருக்காங்க, என்வாயர்மெண்ட் இம்பேக்டும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து டைகர் சென்சர்ஸ், ஓகே, டைகரு அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்வாயர்மெண்ட் ரிலேட்டடான பாலிசி. இது வந்து காமிக்கிறேன், நான் ப்ரூஃப் காமிக்கிறேன். நான் இந்த புத்தகம் 2-in-1 வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் சேம். ப்ரிலிம்ஸ்ல குரூப் டிஎன்பிசில என்ன படிக்கிறீங்களோ அதே தான் மெயின்ஸுக்கு. ஸோ இப்போ வந்து பாருங்க, இதுல என்வாயர்மெண்ட் ரிலேட்டடா ஆக்ட் கேட்டிருக்காங்க பாருங்க, பயோலாஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ரூல்ஸ், என்வாயர்மெண்ட் பாலிசிஸ். ஓகே, ஸோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கொஸ்டின்ஸா வந்து வந்திருக்கு. என்வாயர்மெண்ட் பாலிசிஸா வந்து இருக்கட்டும், உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்னது, ஏற்கனவே யூபிஎஸ்சியில கேட்கப்பட்ட கேள்வி தான் பாலிசி வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? எல்லாமே யூபிஎஸ்சி கொஸ்டினை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அதனால யூபிஎஸ்சி என்வாயர்மெண்ட் பாலிசி அப்படின்றாங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்க, ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா பயோடைவர்சிட்டி ஒன்று கேட்டிருந்தாங்க, நான் விட்டானா அப்படின்னு தெரியல. ஓகே, ஸோ இங்க பயோ கெமிக்கல் சைக்கிள் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? பயோஜியோ கெமிக்கல் சைக்கிளிங். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து கேட்பாங்க. ரைட்டா? ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ப்ரிலிம்ஸ்ல என்வாயர்மெண்ட் கீழே அந்த இருக்கு இல்லையா, பாஸ்பரஸ் சைக்கிள், கார்பன் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள், இது எல்லாமே இதை தான் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு வந்து உங்களுக்கு குரூப் 1லே வந்து வந்திருக்கு. எல்லாமே கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் வந்து என்ன பண்றாங்க, ரிஃப்ளெக்டா இது பண்றாங்க. கிளைமேட் சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீசிஸ் வந்து எப்படிலாம் பாதிக்குது அப்படிங்கக்கூடிய கொஸ்டின்ஸ் யூபிஎஸ்சில இந்த கிளைமேட் அப்படின்னு ஒரு டாபிக்ஸே நான் வந்து கொடுத்துருப்பேன் இந்த இதுல. ஓகே, கிளைமேட் அப்படிங்கக்கூடிய டாபிக்ஸே நான் வந்து என்வாயர்மெண்ட் கீழே கிளைமேட் சேஞ்ச் ஓரியன்டா எப்படிலாம் வந்து பாதிக்குங்கிறத தனித்தனியா நான் வந்து உடைச்சிருப்பேன். எப்படி அக்ரிகல்ச்சரை வந்து பாதிக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா வந்து உடைச்சிருப்பேன். நீங்க அதை மட்டும் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து போதும். கொஸ்டினை நீங்க வந்து என்ன பண்ணுங்க, எடுத்துக்கோங்க, எடுத்து வச்சுக்கிட்டு என்னென்ன ஆங்கிள் நான் வந்து பிரிச்சிருக்கணும் அது ஓரியன்டா நீங்க வந்து கீ நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமை அசால்ட்டா வந்து கிளியர் பண்ண முடியும். இப்போ நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இங்க கிளைமேட் ஓரியன்டா வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ நான் அதை வந்து காமிக்கிறேன். கிளைமேட் ஓரியன்டா, யுஎன்எஃப்சிசி ஓரியன்டா, கிளைமேட் சேஞ்சு ஹிமாலயன் கோஸ்டல் ரீஜனை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, கோஸ்டல் கம்யூனிட்டி எப்படி பண்ணுது, பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் சார்ந்தது, குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச். ரைட்டா? ஸோ அப்போ இந்த கொஸ்டின் தான் ஹிமாலயன் கோஸ்டல் ரீஜன்லாம் எப்படி பாதிக்குதுங்கிறது, அங்கே உள்ள உயிர்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் லிங்க் பண்ணி தான் வந்து எழுதுவோம். ரைட்டா? ஸோ அதே மாதிரி ஐயூசிஎன் சார்ந்த விஷயங்களை தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அப்போ இப்படிதான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. டைகர் சென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ரிலிம்ஸ்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைகர் சென்சஸ், டைகர் பார்க்கு, இதெல்லாம் வந்து முக்கியமான கன்சர்வேஷன்ஸ் சார்ந்த விஷயங்களை வந்து படிப்போம். ரைட்டா? ஸோ இங்க வந்து அது ஓரியன்டா தான் என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த இதுல வந்து கேட்குறாங்க. ப்ரிலிம்ஸ்ல நான் டைகர் பார்க்கு, டைகர் ரிசோர்ஸ் கண்டிப்பா ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டின்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வரும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தனித்தனியா வந்து உடைச்சிருப்பேன். இந்த என்வாயர்மெண்ட் ஆக்ட் வந்து பாருங்க, ரூல்ஸ் அண்ட் ஆக்ட், வைல்ட் லைஃப் ஆக்ட், என்வாயர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ட்ரைபல் ஆக்ட், இதுதான் இப்போ கேட்ட பாலிசி. அடுத்து இங்க வந்து பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து டைகர் அப்படின்னு சொல்லி தனியா வந்து பிரிச்சிருப்பேன். நேஷனல் பார்க்கு, ஃபாரஸ்ட்,
ஃபாரஸ்ட், டைகரு, ஓகே, வைல்ட் லைஃப் சேஞ்சர். இங்க பாருங்க, எம் ஸ்ட்ரிப்ஸ் அப்படிங்கிறது டைகர் சென்சஸ்ல ஒரு மெத்தடு. ஓகே, நாகார்ஜுனா டைகர் பார்க்கு, முண்டந்துடை களக்காடு, சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்ஸ், இதுல உள்ள கீவேர்டை படிச்சீங்கனாலே நீங்க எழுதிடலாம். இதே டாபிக் தான் உங்களுக்கு டிஎன்பிசிலயும் வந்து வரும். டிஎன்பிசிலயும் இதே டாபிக்ஸ்ல பின்னாடி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். அப்போ நீங்க என்ன பண்ணணும், இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போதுமானது. நான் சொல்ற மாதிரி ஸ்ட்ரக்சரா நீங்க வந்து படிங்க, ஈஸியா நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ரைட்டா? அப்போ என்வாயர்மெண்ட்டை பொறுத்தவரையில உங்களுக்கு வந்து கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா பயோஜியோ கெமிக்கல் சைக்கிளிங், என்வாயர்மெண்ட் சைக்கிள் கேட்டிருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் வந்து எப்படி ஸ்பீசிஸ் அஃபெக்ட் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் என்வாயர்மெண்ட் பாலிசி கேட்டிருக்காங்க. டைகர் சென்சஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமா கேட்டிருக்காங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓகே கார்பனைசேஷன், டீகார்பனிங் அப்படிங்கக்கூடிய மெத்தட் கேட்டிருக்காங்க. அடுத்து பயோடைவர்சிட்டியோட ரீசன்ட் கான்ஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து கிரீன் தமிழ்நாடு மிஷன், இதெல்லாம் தமிழரசு மேகசின்ல இருக்கு. அண்ட் தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்சுக்காக சப்போர்ட் பண்ண விஷயங்கள். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷன்ஸ் ஓரியன்டானதுல முனிசிபால் சாலிட் வேஸ்ட் நான் காமிச்சேன்ல, இப்போ எக்கனாமி புத்தகத்துல காமிச்சேன். முனிசிபால் சாலிட் வேஸ்ட் சார்ந்த விஷயங்கள் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ அண்ட் எனர்ஜி சம்பந்தமா ரீசெண்டோடைய எனர்ஜி டிரான்சாக்ஷன் ஓரியன்டா கேட்டிருக்காங்க. ஸோ இதே தலைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்பு பொல்யூஷன் ஓரியன்டா உங்களுக்கு என்ன கேட்டிருந்தாங்க, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், எனர்ஜி சம்பந்தமா ரீசெண்ட் எனர்ஜி இதுல. ரைட்டா? டீகார்பனைசேஷன் வந்து என்வாயர்மெண்ட் டேர்ம்ஸ் ரிலேட்டடா, என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கேட்டிருந்தாங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. டைகர் சென்சர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. பயோடைவர்சிட்டி ஓரியன்டா ரீசன்ட் கான்ஃபரன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. என்வாயர்மெண்ட் ரிலேட்டடா ஆக்ட் கேட்டிருந்தாங்க. ஏன் நான் அந்த தலைப்பு ஓரியன்டா ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா, இந்த தலைப்பு ஓரியன்டா நீங்க படிச்சீங்கன்னா சப்போஸ் எந்த கேள்வி தெரியாத கேள்வி வந்தாலும் உங்களால 3 பக்கம் 4 பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எழுதலாம். ரைட்டா? ஸோ அப்போ நீங்க இதுபடி நீங்க என்ன பண்ணுங்க, ப்ராப்பரா நீங்க வந்து முயற்சி பண்ணுங்க. இதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆட்சியர் கல்வி 2-in-1 புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டு கரெக்டான முறையில ஸ்ட்ராங்கா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எல்லா பேட்டர்னும் சேம் தான். ஸோ அந்த பேட்டர்னை வச்சுதான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த புத்தகத்தை வந்து உருவாக்கியிருக்கேன். அதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. தமிழ் மீடியம் படிச்சவங்களும் இந்த புத்தகத்தை, ஏன்னா அடுத்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா யூபிஎஸ்சி இங்கிலீஷ் தான். ஸோ அதனால நீங்க வந்து வச்சுக்கிட்டு நீங்க கண்டிப்பா ஒரு டெப்டி கலெக்டர் ஆக போறவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் இங்கிலீஷ் ரீட் பண்ணா வந்து வரணும். அப்படி இல்லாட்டி கூகுள் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி கொஞ்சம் மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? முயற்சி பண்ணுங்க. யூபிஎஸ்சியை பொறுத்தவரையில இங்கிலீஷ்ல ரீட் பண்ணணும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால வந்து ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் வந்து கிளியர் பண்ண முடியும். அதனால இதையும் வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு பேலன்ஸ் டாபிக் வந்து படிப்போம். நாளைக்கு குரூப் 1 மெயின்ஸ் இல்லாம நம்ம வந்து அடுத்து கொஞ்சம் கேப் விட்டு கூட இது பண்ணிடலாம். அடுத்த சாப்டர் தமிழ்நாடு இந்தியன் ஹிஸ்டரியும் நம்ம என்ன ஜியோகிராஃபியும் வந்து போயிடலாம். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே குரூப் 1ஓட கிளாஸ் வந்து எடுப்போம். இதுல என்னென்ன சிலபஸ்லாம் புதுசா ஆட் பண்ணியிருக்காங்கிறதையும் நான் ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பழைய அதே சிலபஸ் தான், இதை வச்சுக்கிட்டு ப்ராப்பரா சிறப்பா வந்து படிங்க. வகுப்பை பத்தின கருத்துக்களை நம்முடைய ஆட்சியர் கல்வி வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து இது பண்ணுங்க. ஸோ இப்போ கிளாஸ்ல இருக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனல் இதுலயே வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதுல வந்து டெலகிராம் லிங்க் வந்து அனுப்புறேன், அதுலயே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம நீங்க வந்து அனுப்புங்க. ரைட்டா? ஸோ சிறப்பாக படிங்க. பிஎம்எஃப் என்வாயர்மெண்ட் நான் இப்போ அனுப்புறேன் கிளாஸ் முடிஞ்சோடனே. டெலகிராம்ல ஷேர் பண்ண முடியாது. ரைட்டா? அந்த புக்கு சப்போஸ் வேணும்னா நீங்க வந்து அமேசான்ல வந்து பே பண்ணிக்கோங்க. அவன் நல்ல மனுஷன், புக்கு ரெடி பண்ணி நானும் பிடிஎஃபா கொடுக்கணும் தான் ஆசை. ஆனா நம்ம இதே எல்லாத்தையும் காப்பி அடிச்சு விற்கும் போது கொஞ்சம் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ரைட்டா? இவன் வந்து ஃப்ரீயாவே வந்து கொடுத்துருக்கான். நான் பே பண்ணி வாங்கினது. நீங்க புக் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க அதை இது பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் இப்போ ஷேர் பண்றேன். இப்போ கிளாஸ் வந்து முடிச்சுக்கலாம்.